சிற்றம்பம் கைத்தல நீரை கனி அப்பம் ஓடவள் பூரி கப்பிய கரி முகன் அடிதேடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வீணை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் போய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழ் அடைவினை முற்படுகிறிதல் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிதாட்சிவனுர ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்போ நமதனிடையமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணம் அருள் பெருமா என்றாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீத்தனையால் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஏ பொலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணைதவிரான் நதி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்ட பதம் போற்றி ஊழிமொழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சிற்றம்பம். எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடன் ஆகிய வல் வைத்தியநாசமுடைய பெருந்தரணியினாலே நாம் இந்த சிவ தர்மோத்தரத்தில் இன்று பாயிரம் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கொட்டியிருக்கிறோம். எப்போதுமே நாம் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் முதலில் நாம் விநாயகப் பெருமானை தொடங்கி செய்வது வழக்கம். அதே போல் இந்த நூலிலும் முதலாக பாயிரத்தில் விநாயகப் பெருமானுக்கு வணக்கம் சொல்லிதான் இந்த நூலை தொடங்குகின்றார் நமது ஆசிரியர் மறைஞான சம்பந்தர். அப்படி எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் சரி, திருவாக்கும் செய்கருமம் கைகொட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தங்கை என்று கூறுவதற்கிணங்க ஒரு செயல் தொடங்குவதற்கு முன் யாரை வணங்க வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானை வணங்கி செய்தால் அந்த காரியம் வெற்றியாகும். அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு, திருவாக்கும் செய்கருமம், செய்கரம்னா செய்யக்கூடிய அந்த செயல், பெருவாக்கும் பீடும் பெருக்கும், பீடுனா பெருமை, எல்லாவற்றையும் யார் தருவார் என்றால் விநாயகப் பெருமான் தருவார். அவரை தொடங்கி எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அந்த காரியம் வெற்றியாகும். முதல்ல நதியெல்லாம் நீங்க பூ கட்டினீங்களா? முதல்ல யாருக்கு போட்டோம்? விநாயகப் பெருமான் போட்டா நீங்க இனிமே வாழ்க்கையில நீங்க வாட்டி எல்லா விதமான மாலையிலும் உங்களுக்கு கெட்ட பழகி கொடுத்துருவாரு சாமி. அப்படி மாலைகள்ல பல விதம் இருக்கு. சரம், இண்டை, என்ன பூமாலை, பல இடங்கள்ல ஞான சம்பந்த பெருமான் கூட பாடுவார். இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் கண்டு வாய மயிலாளமான் கன்று துள்ளவரி இண்டை வாய துணை நீல மொட்டலரும் கேதாரமே தொண்டரஞ்சு களீரும் அடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால். யார் வர்றா? ஞான சம்பந்தம். அடியார்கள் என்ன செய்வாங்கன்னா ஐம்புலன்களையும் அடக்கி சாமிக்கு என்ன செய்வாங்களா? மலர்களை தொடுப்பார்கள். எப்படி மாலையெல்லாம் தொடுப்பாங்க? இண்டை, தலையில் அணியக்கூடிய இண்டை, பூமாலை கழுத்தில் அணியக்கூடியது, அப்புறம் கைக்கு அணியக்கூடியது, திருவடிக்கு அணியக்கூடியது, அப்புறம் ஜடை, இந்த மாதிரி சாமிக்கு ஒன்னொன்னா போட்டு போட்டு அழகு வைப்பாங்க. அப்புறம் நெக்லஸ், ஆரம்பாங்க. இந்த நெக்லஸ் மாதிரி போடுறதுக்கு ஆரம் போடுறது, இப்படி நிறைய. இன்னைக்கு ஆரம் போட தான் சொல்லி கொடுத்தேன். காலையில் நிறைய பேர் எல்லாருமே கரெக்டா போட்டாங்க. இது முடிஞ்சு உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அப்படி எந்த ஒரு செயலை தொடங்கும் போதும் விநாயகப் பெருமானை தொடங்கி செய்தால் அந்த காரியம் வெற்றியாகும். அதனால் இந்த நூல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கு விநாயகப் பெருமானை இந்த இடத்தில் வணக்கம் சொல்லுகிறார் நமது மறைஞான சம்பந்தர்.
விநாயகர் பெருமான நீங்க கியூல போய் நின்று பார்க்க வேண்டியது இல்லை. எல்லாம் இங்க கொஞ்சம் கவனிங்க சார். விநாயகர் பெருமான கியூல நிக்க வேண்டியது இல்லை. எல்லா இடத்துலயுமே நீங்க ஈஸியா எளிமையா போய் விநாயகரை நீங்க வழிபாடு பண்ணிடலாம். கியூல நிக்க வேண்டிய தேவையில்ல. அது மாதிரி எதுல பிடிச்சாலும் விநாயகர் வந்துருவாரு. ஒரு மண்ணை பிடிச்சி வச்சாலும் வந்துருவாரு, மஞ்சப்பொடியை பிடிச்சி வச்சாலும் வந்துருவாரு. எல்லா நிலையிலுமே சாமி அருள் செய்வார். அப்படிப்பட்ட கருணைமா கடல் விநாயகர் பெருமான். நாயகன் என்ற தலைவன் என்று அர்த்தம். விநாயகன் அப்படின்னா அதற்கு மேல் ஒரு தலைவன் இல்லாது, அவருக்கு மேல ஒரு தலைவர் யாரும் கிடையாது. அப்படி விநாயகர் பெருமான் யாரு? சிவபெருமானே விநாயகராக வந்தார். அம்மையப்பருடைய வடிவமே விநாயகர் பெருமானுடைய அந்த மூச்சு. அது சொல்லும் போதே முதல் பாட்டுல சொல்றாரு, மலைக்கு மகள் பெற்ற மகனை கயமுகத்தனை மனத்து எழுதியான் அவன் பிணி பிறப்பு அற அணுக்களைய அகத்திய முனிவனுக்கு அருளினான். உழப்பில் கருணை கடல் உருத்திரனுக்கு உதித்த குமரன் இலக்கிய கலை கவும் உரைப்ப பல உல கிட்டமுறவே என்று அற்புதமாக இந்த இடத்தில் சொல்கின்றார் நமது மலைஞான சம்பந்தர். என்ன சொல்ல வர்றார் என்றால், மலைக்குற மகள் யாரு? உமையம்மை. மலையறையன் பொற்பாவை வாழ்நுதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னுமது என்னேடி உலகறிய தீவேலாது ஒளித்தனில் உலகனைத்தும் கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலகிடும் கான்சாளோ என்று திருவாசகத்துல இந்த திருச்சாளர்ல சொல்லுவார். மலையறையன் பொற்பாவை வாழ்நுதலான் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னுமது. அப்படி மலைக்குற மகளாக விளங்கக்கூடிய உமையம்மை, மலைக்குற மகளாக விளங்கக்கூடிய உமையை பெற்றெடுத்த யானை முகத்தனாக விளங்கக்கூடிய கய முகத்தனை மனத்தில் எழுதி, அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானை என் மனத்தில் இருத்தி அவரை தியானித்து நான் என்ன செய்கின்றேன்? இந்த நூலை செய்கின்றேன். எப்படி முதல்ல காப்பு செய்யும் போது ஒரு செயலை தொடங்கும் போது யாரை வணங்குறாங்க? விநாயகர் பெருமானை. அதே மாதிரி நாம நீங்க கட்டின மாலையில நேற்று விநாயகர் போச்சா? அப்படி விநாயகர் பெருமான் அந்த இடத்துல சொல்றாரு. பல பாடல்களை எடுக்கும் வாக்கதை இன்றவில் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட அப்படின்னு சைக்கிளா சுவாமின்னு சொல்றாரு. எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் விநாயகர் பெருமானை செய்து தொடங்கு. இந்த பாட்டிலே பாத்தீங்கன்னா, வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் மேனி ஐந்து முகத்தனை தப்பாம கூப்பிடுற தமக்கு எப்படிங்கிற தப்பாம யாரை கூப்பிடணும்? விநாயகர் பெருமானை கூப்பிடணும். அப்ப தப்புனவங்க, அப்படி வணங்காதவங்க என்ன செய்ய முடியாது? நல்ல மனத்தை பெற முடியாது, நல்ல செயலை தொடங்க முடியாது, லட்சுமி கடாட்சியம் கிடைக்காது அப்படிங்கிறாரு. அப்ப கூப்பிடுறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? வாக்குண்டாம், நல்ல வாக்கு கிடைக்கும், நல்லா பேசுவாங்க. விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சா நல்ல பேச்சு வந்துடும். நல்ல மனம் உண்டாம், நல்ல மனசு இருக்கும் அவங்களுக்கு. விநாயகர் பெருமானை வணங்குறவங்களுக்கு. மாமலரால் நோக்குண்டாம், மாமலர்ல யாரு? மாமலரால்னா தாமரை மலர்ல வீட்டில் இருக்கக்கூடிய லட்சுமியை சொல்றாங்க. செந்தாமரையில வீட்டில் இருக்கக்கூடிய யார? மாமலர்னா லட்சுமியை சொல்றாங்க. இந்த இடத்துல மாமலர்னா மாம்பூ கிடையாது. இந்த இடத்துல மாம்பூ யார் வச்சிருப்பான்னா, இது மன்மதன் வச்சிருப்பான். அந்த அசோகம் பூவு, குவளை, 5 வகையான மலரை, முல்லை, அதெல்லாம் மன்மதன் வச்சிருப்பான். அதெல்லாம் மயக்கக்கூடிய மலர். அதனால அந்த 5 மலர் கணிகளை வச்சு யாருனாலும் மயக்கிடுவான். ரொம்ப காமன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அவனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். யாருடைய ஆதிக்கம்? மன்மதனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அதை விட்டவங்க தான் யார வழிபாடு பண்ண முடியும்? சிவபெருமானும். காமத்தை விட்டவங்க தான் வழிபாடு பண்ண முடியும். அப்படி இந்த இடத்துல சொல்றாரு, மாமலரால் நோக்குண்டாம். அவருடைய பார்வை யாருடைய பார்வை? லட்சுமியோடைய பார்வை.
பட்டா என்ன ஆகும், அவங்களுக்கு லட்சுமி கடாட்சியம் உண்டாகும். அப்படி விநாயகப் பெருமானை வழிபட்டா அந்த சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு மாமலரால் நோக்கு உண்டாம். அடுத்து நோக்கு உண்டாம் மேனி நுடங்காது, உடல் பிணியெல்லாம் வராது. விநாயகப் பெருமானை வணங்கிட்டா என்ன கிடைக்காது, என்ன வராது, நோயினால அவஸ்தைப்பட மாட்டோம். எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் விநாயகப் பெருமானை வழிபட்டு செய்யணும். இப்ப எத்தனையோ கோயிலுக்கு போகும்போது முதல்ல யாரை வணங்கிட்டு போறோம், ஒரு விநாயகருக்கு விடலையை போட்டு தான் என்ன செய்யறோம், ஒரு காரியத்தை நம்ம தொடங்கும். அப்படி நாங்க என்ன செஞ்சோம், விநாயகரை வணங்காம அவசரமா வேனை பிடிச்சி கிளம்பி போயிட்டோம் ஒரு இடத்துக்கு. எங்க போனோம், அந்த திருப்பரந்துரைக்கு முன்னாடி போனோம். முற்றுவதற்கு போகும்போது விநாயகர் பெருமானை அவசரத்தை வணங்காம வண்டி வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாம் ஏறி பாட்டு கூட பாடாம வேகமா போயிட்டோம். கரெக்டா ஒரு இடத்துல வண்டி ஒரு காட்டுக்குள்ள நின்றுச்சு. நின்று எல்லாரும் வண்டி இது ரிப்பேர் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. எல்லாம் காட்டுக்குள்ள உட்காந்தோம். அப்ப இந்த விநாயகரை எவ்வளவு பாடணும், பாடி முடிக்கும் வண்டி ரெடி ஆயிடுச்சு. நாங்க இந்த பதிவு முடிக்கணும்னு ரெடி அடிச்சுட்டாங்க அப்படின்னு உடனே அத்தனை பேர் ஏறி உட்காந்து அதுக்கப்புறம் திருப்பரந்தில போய் முற்றுவதல் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை முற்றுவதல் பண்ணியிருக்கோம் சாமி திருவிழால. அடுத்து வாய்ப்பு கிடைச்சா நம்ம திருப்பரந்துறையில போய் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா, யாருமே பண்ணது இல்லையா? திருப்பரந்துறையில போய் நீங்க எல்லா இடத்துலயும் அங்க பண்ணிருக்கோம், ஆனா திருப்பரந்துறையில மட்டும் பண்ணல அப்படிங்களா? 2 அங்க அந்நேரம் இதை மட்டும் படிச்சோமா, காரைக்குடி பக்கத்துல, காரைக்குடி பிள்ளையார்பட்டி குன்றக்குடி அது பக்கத்துல. சரி, சிவகங்கை மாவட்டம். கரெக்டா சொல்லிட்டீங்க, காளையார் கோயில் எல்லாமே அங்கதான் இருக்கு. சரி, அப்படி வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம போய் அங்க போய் வழிபாடு பண்ணுவோம். சரி, இப்ப விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு வாக்குண்டாம், நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது, பூக்கொண்டு. பூக்கொண்டு யாரை வழிபாடு பண்ணாரு, விநாயகப் பெருமானை வழிபாடு. இத்தனை வழிபாடு பண்ணால் அவரை கரத்தால தூக்கி தொழுதால் நம்மள இந்த நோயெல்லாம் நம்மளை வரவிட மாட்டாரு. நல்ல வாக்கு, நல்ல பேச்சு நல்லா வரும், நல்ல மனம் உண்டாகும், லட்சுமி கடாட்சியம் கிடைக்கும், உடல் பிணி வராது. இத்தனையும் சொல்றாரு அந்த பாட்டுல. அப்ப விநாயகர் பெருமானை நாம வணங்கி எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். அதுக்காகவே பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடிகன பதிவர அருளினர் மிகுபடை வடிவினர் பயில் வழி பலமுறை இறை. யார் சிவபெருமானுடைய திருவடியை வணங்குகின்றார்களோ அவருடைய இடர்களை கலைப்பதற்காக கணபதி என்கின்ற விநாயகப் பெருமானை சிவபெருமான் கொடையாக தந்திருக்கின்றார். சிவபெருமானே என்ன செய்யறாரு, விநாயகராக வந்து அருள் செய்கின்றார். இவர் வேற அவர் வேற என்று நாம பிரிச்சு பார்க்க கூடாது. அதனாலதான் சொல்றாரு, அவர் யார் என்னாரு, கயமுகத்தனை என் மனத்து எழுதியான். மனத்து எதுனா அவரை தியானித்து அப்படின்னா மனத்தில் அகத்தில் இருத்தி விநாயகப் பெருமானை தியானித்து இந்த நூலை நான் செய்கின்றேன் அப்படின்னு யார் சொல்றா, மறைஞான சம்பந்தர் சொல்றார். அலர்பிணி அணுக்களைய அகத்திய முனிவனுக்கு அருளினான். இந்த நூலை யாருக்கு சொல்றாரு, அகத்திய முனிவருக்கு அருளினான். யாரு, உழைப்பில் கருணை கடல் உருத்திரனில் உதித்த குமரன். சாமி ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் அந்த புலித்தோல் அணிந்திருக்காரு பாருங்க, உருத்திரா இருக்கக்கூடிய ஸ்ரீகண்ட ருத்ரர்ல இருந்து நெற்றிக்கண்ல இருந்து சுவாமி வந்தாரா, அந்த உருத்திரனில் உதித்த குமரன். முருகப்பெருமான் யாருக்கு உபதேசம் பண்றாரு, அகத்திய மாமுனிக்கு அருளினார். வாங்க சார். அகத்திய முனிவனுக்கு அருளினான். உழைப்பில் கருணை கடல் உருத்திரனுக்கு உதித்த குமரன். இலக்கிய களி, அதாவது களின்னா என்ன அர்த்தம்னா, இந்த களி முக கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் நம்ம சொல்றோம். இந்த கலியுகத்துல ஒவ்வொருத்தருடைய மன வலிமையும் வேதனையும் அதெல்லாம் கெடவும், உலகம் கிட்ட முறவே உலகம் உய்வடைவதற்காகவும் இந்த நூலை செய்திருக்கின்றார். இந்த நூல் எதற்காக, இந்த உலக வழி கெடுவதற்காகவும் உலகம் உய்வதற்காகவும் இந்த சிவ தர்மோத்தரம் என்கின்ற நூலை முருகப்பெருமான், இது ஆகமாக விளங்கக்கூடிய இந்த நூலை முருகப்பெருமான் யாருக்கு சொல்றாரு, அகத்திய மாமுனிவருக்கு சொல்கின்றார். அகத்திய முனிவர் கேட்க முருகப்பெருமான் அதற்கு விடை சொல்கின்ற நூல் தான் இதுக்கு சிவ தர்மோத்தரம் என்று பெயர். அப்படி இந்த பாட்டுல சொல்றாரு, பார்த்துக்கோங்க. அருமையான பாட்டு. மலைக்குற மகள் பெற்ற மகளை கயமுகனை மனத்து எழுதியான் அலர்பிணி பிறப்பற. அந்த பிணி என்ன பிணி அப்படின்னா, எல்லா உயிரிலும் இருக்கக்கூடிய பிறவி என்கின்ற பிணி.
நம்ம பிறவியை பிணின்னு சொல்லுவோம். வேற என்னதை பிணின்னு சொல்லுவோம் சொல்லுங்க பார்ப்போம். வேற எதாவது நம்ம பிணின்னு சொல்லுவோம். பசியை பிணின்னு சொல்லுவோம். பசி பிணின்னு சொல்லுவோம். பிறவியை பிணின்னு சொல்லுவோம். பசி வந்தா தாங்க முடியுதா? வயிறை கிள்ளுதுங்க அப்படிங்கிறோம்ல, அது பிணி. அது மாதிரி நமக்கு இது பிறவி ஒரு பிணி. நாம இன்பமா இருக்கிற மாதிரியே தான் தெரியும். ஆனா இது முழுக்க முழுக்க துன்பங்கிறது யாருக்கும் தெரியாது. நல்ல இன்பமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா பின்னாடியே வரும். இன்ப துன்பம் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம அருளாளர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? பிறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. பிறவிக்கு வந்துட்டாலே கண்டிப்பா என்ன உண்டு? இன்ப துன்பம் எல்லாருக்குமே உண்டு. புல் பூண்டுல இருந்து எல்லாம். புல்லு பாருங்க நல்ல நேரம் நிற்கும். கொஞ்சம் வெயில் அடிச்சிருச்சுன்னு என்ன ஆயிரும்? அப்படியே வாடி, அப்படியே சுருங்கி, அப்புறம் ஒரு 2 மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தழுத்து மேல அப்படி வந்துடும். அப்ப அதுக்கு வந்து சூரிய ஒளி கட்டாயம் தேவை. சூரிய ஒளி பட்டு அதுக்கப்புறம் வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் சோர்ந்து மறுபடியும் இதாகி இப்படி மாறி மாறி இன்ப துன்பம் மாறி மாறி புல்லுல இருந்து எல்லா விலங்கினத்துல இருந்து புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்லசுரராய் முனிவராய் தேவராய். முனிவர்கள் கூட உண்டு அப்படின்னா எல்லாருக்கும் உண்டு. பிறவின்னு எடுத்துட்டாலே எல்லாருக்குமே இன்ப துன்பம் கண்டிப்பாக உண்டு. சாமியை தவிர மத்த எல்லாருக்குமே உண்டு. எல்லாம் வந்து அங்க பாருங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. கட்டட்டும் இன்னொருக்கா கட்டினாலும் கட்டிக்கிறோம். சரி சரி. அப்படி உழைப்பில் கருணை கடலாக விளங்கக்கூடிய ஒரு திறனில் இருந்து உதித்த குமரன் என்று இந்த இடத்துல மிக அற்புதமாக முருகப்பெருமான சொல்ற. 6 முகத்திலிருந்து என்ன வந்தது? நெருப்பு பொறி. முதல்ல வாய் தாங்க முடியாம அக்னியில கொடுக்க, அக்னி தாங்க முடியாம கங்கையில கொண்டு வந்து சேர்க்க, கங்கை தாங்க முடியாம சரவண பொய்கையில கொண்டு வந்து சேர்க்க, அங்க எத்தனை முகமா தோன்றியது? 6 பொறிகளும் 6 முகமாக தோன்றி அறுமுக சிவனாக அங்கே முருகப்பெருமான் வீட்டிருந்தார். அம்பாள் வந்து அப்படி தொட்டாங்க, என்ன ஆயிடுச்சு? ஒரு முகமாக அம்பாள் வந்து தொடங்கும். அதுக்குதான் கந்தன் பேரு. 6 முகங்களையும் ஒன்றாக கொண்டவன், அதுக்கு கந்தன் என்று பேர். உயிர்களுக்கு பற்றுக்கோடாய் விளங்குவன் என்று ஒரு பேரு. அடுத்து அப்படி நீங்க சொல்லி கொடுங்க. 6 முகங்களை ஒன்றாக கொண்டவன், உயிர்களுக்கு பற்றுக்கோடாய் விளங்குவன் என்றும், பகைவருடைய ஆற்றலை வற்றச் செய்வன் என்றும் பல பொருள்கள் உண்டு கந்தன் என்கின்ற ஒரு சொல்லு. கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் கலிவன்பா, கந்த சஷ்டி கவசம், இது எல்லாமே கந்தன்கிற பேர்லயே வரும். அப்படி உதித்த புறத்திரையில் உதித்த குமரன் சாமி. இப்ப ஏற்கனவே ஆகமத்துல எப்ப சாமி இருக்காரோ அப்பயே என்ன செஞ்சிட்டாரு? ஆகமத்தை அள்ளிட்டாரு. அப்பயே வேதங்களையும் சொல்லிட்டாரு. வேதம் என்பது உலகத்துக்காக சொல்லப்பட்டது, ஆகமம் என்பது நம்ம அடியார்களுக்காக சொல்லப்பட்டது. இறைவனை எப்படி அடைவிக்க வேண்டும் என்கின்ற நெறியை சொல்வதுதான் சிவ ஆகமங்கள். இப்படிதான் வழிபாடு செய்யணும், இப்படிதான் திருக்கோயில் அமைய வேண்டும். எல்லா சிவன் கோயிலையும் பாருங்க, எல்லாம் ஒரே மாதிரியாவே இருக்கும். ஒவ்வொரு கோயில் ஆகமத்து விதிக்கு தகுந்தவாறு ஒரு சில கோயில் என்ன இருக்காது? நவக்கிரகங்கள் இருக்காது. ஒரு சில கோயில்ல வந்து தட்சிணாமூர்த்தி இருக்காது. ஒரு சில கோயில்ல வந்து துர்க்கை இருக்காது. ஒரு சில இப்படி ஒரு ஆகமத்துல அந்த 28 ஆகமத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த திருக்கோயில் வந்து அந்த முறைப்படி சிவாலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். புரியுதா சார்? சிவ ஆகமங்களுக்கு தகுந்தவாறு தான் எல்லாமே இருக்கும். அப்படி இந்த கலிமுக கடவுளாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் எதற்காக அகத்திய மாமுனிவருக்கு இந்த நூலை கூறினார் என்று சொன்னால், இந்த உலக வழி கெடுவதற்காக, உலகம் வருவதற்காக சாமி அந்த உபாகமங்களை எடுத்து அகத்திய மாமுனிவருக்கு அருளினார். அவரை பத்தி சொல்லும் போதே, முருகப்பெருமானை சொல்லும் போதே, அருவும் உருவும் அனாதியாய் வளவும் பிரமமாய் நின்ற ஜோதி பிளம்பு அது ஒரு மேனியாகி கருணை கூறு முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து உதித்தன நான்கு உலகம் உய்ய என்று கந்தபுராணத்துல மிக அற்புதமாக லட்சியபேசவாச்சியர் சொல்லுவார். சாமி எதுக்காக வந்தாரு? உலகம். சாமி வந்து இப்ப ஆகமத்து அருள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் தப்பு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. உலகத்துக்கு சொன்ன நீதியும் இருக்கு, நமக்கு சொல்லப்பட்ட நீதியும் இருக்கு. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலக நீதியோடு நம்ம நீதி பொருந்தாது. நம்ம சிவ வழிபாட்டுல உள்ள நீதி வந்து உலகத்தோடு பொருந்தாது. 63 நாயன்மார்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மனைவி யாராவது தூக்கி கொடுக்க முடியுமா? அது உலகத்துக்கு மேலானது. ஆனா சிவாரத்துல அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அடியார் வேடத்தில் யார் வந்தாலும், புரியுதா உங்களுக்கு? அடியார் வேடத்துல தான் பார்த்தாங்க அடியார்கள், மத்த எதையும் பார்க்கல.
அந்த நேரத்துல ஒரு சிவ நல்வினைக்காக, நல்லா தெரியும், ஒரு சிவ நல்வினைக்காக உலகத்தை என்ன செஞ்சிடலாம், தூக்கி எறிஞ்சிடலாம். இப்ப நீங்க திருக்கோயிலுக்கு வரீங்க, இப்ப திருக்கோயிலுக்கு நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்க, உங்க வீட்டுல விடாம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யலாம், பொய் சொல்லலாம். நம்ம சிவ நல்வினைக்காக பொய் சொல்லலாம், மத்ததுக்கு பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னா குற்றம். அதனால வள்ளுவர் சொன்னாரு, பொய்மையும் வாய்மை இடத்த பொறைதிருந்த நன்மையும் பயக்கும் அப்படின்னு அப்படின்னாரு. ஒரு நல்லதுன்னா என்ன செய்யலாம், பொய் சொல்லலாம். அது சிவ நல்வினைக்கு ஒரு திருக்கோயிலுக்கு வரும், ஒரு சிவ வழிபாடு காரணமாக ஏதாவது ஒரு செயலை செய்யும் போது ஒரு ஒரு ஆள்கிட்ட இருந்து நம்ம மீறி வரணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பொய் சொல்றதுனால தப்பு இல்லை அப்படின்னு சிவாரம் சொல்லுது. அது மாதிரி யாராவது தற்கொலை பண்ண போவாங்களா, ஊட்டியா போய் அறுக்க போவாங்களா, கொண்ட கொள்கையில மாறுனதுனால தன் ஊட்டியவே அறுக்க போனாரு அறிவாட்டாயினான். தினசரி சாமிக்கு செய்கின்ற அந்த பணியில இருந்து தவறும் போது என்ன செய்யறாங்க, தன் உயிரையும் விடுவதற்கு துணி இருந்தவர்கள் தான் அடியார் பெருமக்கள். அந்த மாவடு செங்கீரையும் நெத்தலும் கொண்டு போய் சாமி கிட்ட கொடுக்க போறாரு. வசதி இருந்த காலத்திலயும் கொடுத்துட்டு இருந்தாரு, வசதி குறைஞ்ச காலத்திலயும் கொடுத்துட்டு இருந்தாரு, 4 நாள் பட்னியா இருக்கும் போதும் கொடுத்துட்டு தான் இருந்தாரு. கடைசி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு, கொண்டு வந்த இது கீழே விழுந்துருச்சு, மாவோடும் செங்கீரையும் கீழே விழுந்துருச்சு. அப்படியே என்ன செய்யறாரு, சாமி இப்படி கீழே விழுந்துருச்சு, இனிமே உயிர் வாழ்வதற்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி கையில இருக்க அந்த எரிவாள் எடுத்து இப்படி வெட்ட போனாரு. உடனே சாமி தடுத்தார். விடல் கீழே பூமியில வந்து அதிர்வு கட்டதான், சாமி நான் சாப்பிட்டேன்பான்ட்டாரான் சாமி. அடுத்த நிமிஷமே சாமி வந்து கையை தடுத்துட்டாரு, ஊட்டியில தடுத்துட்டாரு. அவன் திருக்குறிப்பு சொன்னாரும் அந்த கொண்ட கொள்ளையில மாறிட்டவேன்னு சொல்லி அந்த துவைக்கிற அந்த பாறையில போய் முட்டை போனாரு, சிவபெருமான் அப்படி கையை அப்படி வச்சு தாங்கிட்டாரு. எப்படி எங்கெல்லாம் கொண்ட கொள்கையில தவறுறாங்களோ அந்த இடத்துல சாமி வந்து தவறாம, கொண்ட கொள்கை தவறாம அடியார் பெருமக்கள் எப்படி இருக்கின்றார், அதாவது அவங்க வந்து உலகத்துல அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, உலகத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சிவ நல்வினைக்காக எதையும் செய்பவர்கள் தான் அடியார் பெருமக்கள். அப்படி இந்த சிவ தர்மோத்தரம் நமக்கு என்னெல்லாம் சொல்ல போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கத்தான் போறோம். என்ன இந்த இதன்படி நம்ம நடந்தோம்னாலே போதும், சிவ தர்மோத்தரத்தின்படி நாம நடந்தாலே சிவபெருமான் சொன்ன ஆகமம் இது வந்து முருகப்பெருமானே சொல்லியிருக்காருன்னா எப்படி இருக்கும், முருகப்பெருமான் யாரு, சிவபெருமானே யாருக்கு சொல்லியிருக்காரு, அகத்திய மாமுனிவருக்கு சொல்லியிருக்காரு, அருமுக சிவன் என்று பெயர். முருகப்பெருமானை சொல்லும் போது அருமுக சிவன். இப்படி இந்த விநாயகர் காப்பு செய்யறாரு. அருமையான பாட்டு இந்த பாட்டு. மலைக்குற மகள் பெற்ற மகனை கயமுகனை மனத்து எழுதிய அவரை தியானித்து நான் என்ன செய்யறேன், இந்த நூலை தொடங்குகின்றேன் அப்படின்னு முதல் பாட்டுல மறைஞான சம்பந்தர் சொல்றாரு. இந்த நூலை எழுதியாரு, உன்னை திருச்செந்தூர் புராணத்துக்கு நீங்க போயிடக்கூடாது. இப்ப வந்து நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம், சிவ தர்மோத்தரம் நூலை பார்த்துட்டு இருக்கோம். வாரத்தில் 2 நூல், ஒண்ணு சிவ தர்மோத்தரமும் இன்னொன்னு திருச்செந்தூர் புராணம். ரெண்டுமே முருகப்பெருமானுடைய, முருகப்பெருமான் அகத்தியருக்கு சொன்னது, அது வந்து வெற்றிமாலை கவிராயர் எழுதி. சரி, இப்ப விநாயகர் காப்பு முடிஞ்சிச்சு. அடுத்த பாட்டு சொல்றாரு, இது வந்து பாயிரத்துல. அடுத்து சிவபெருமானுக்கு ஒரு துதி சொல்றாரு. சிவபெருமானுக்கு 2 துதி, அம்பாளுக்கு 2 துதி. திருமாலும் போதினனும் தேவருமாம் முனிவருமே செறிந்து போற்ற மறுவாழும் பொழில் அணிவும் தில்லை மணி மன்றாடன் மகிழ்வான் தன்னை உருவாகி தான் உயிர்களுக்கு குருவாகி அழித்து அடக்கி உய்யச் செய்யும் பெருமானை மலனை சிவன் அடியை பணிந்து உலத்தில் பேணுவாமே அப்படின்னு அருமையா சொல்றாரு. இது என்ன சொல்றாரு அப்படின்னா, திருமால்னா யாரு, நாராயணர். போதினன்னா யாரு, பிரம்மா. இவங்க துதி செய்ய நின்ற பெருமான் யாரு அப்படின்னா சிவபெருமான். எல்லாவற்றுக்கும் மேலாக மறுவாரும் பொழில் அணிவும் தில்லை மணி மன்றாடும் மகிழ்வான் தன்னை, தில்லையில நடனமாடக்கூடிய பெருமான் யாரு, நம்ம சாமி. அந்த மன்றில் ஆடுறா இருப்பாங்க, அந்த சிதம்பரத்துல மன்றுல என்னது, அந்த சிற்றம்பலம் மேடை இருக்கு பாருங்க. சிதம்பரம் போனீங்களா, இப்ப போனீங்களா, நீங்க சிதம்பரம் வந்தீங்களா சார், வரவே இல்லையா, ஒரு தடவை கூட போனது இல்லையா, இப்ப போயில நீங்க வந்திருக்கலாமே சார். சரி, அடுத்து போயிடும், அடுத்த வருஷம் போவோம், அப்ப வந்துருங்க. என்ன, சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி. சிதம்பரத்தை இப்ப பிறக்க எங்க முக்தி, பிறக்க திருவாரூர், இறக்க காசி, தரிசிக்க சிதம்பரம், நினைக்க நம்ம, இப்படி ஒவ்வொருக்கும் ஒரு முக்தி இருக்கு. ஆனா இங்க வந்து போய் தரிசனம் பண்ணாலே முக்தி. எங்க, சிதம்பரத்துல போய் நாங்க போய் அந்த தில்லை மன்றில் போய்
தில்லையில் நடனமாடக்கூடிய அந்த பெருமானை நம்ம கண்ணார கண்டும் என் கையாலே கூப்பியும் என்னார எண்ணத்தால் எண்ணியும் எங்கோ என்று யாரு காரைக்கிழமை பாடுவாங்க. கண்ணார கண்டு கையால வாழ்த்தி நெஞ்சால நினைத்து அந்த பெருமானை மண்டில் ஆடக்கூடிய அந்த பெருமானை ஏன் உலகத்திலே மத்தி சிதம்பரம் சொன்னாங்கன்னா, அந்த சாமி எப்படி இருக்காரு? உருவமா இருக்காரு, அருவுருவமா இருக்காரு, அதையும் தாண்டி சொரூபமாவும் இருக்காரு. அங்க மத்த எல்லா கோயிலும் எப்படி இருக்காருன்னா அருவுருவமா மட்டும் இருக்காரு, சிவலிங்க திருமேனியா மட்டும் இருக்காரு எல்லா திருக்கோயிலும். ஆனா சிதம்பரத்துல மட்டும் எப்படி இருக்காரு? எல்லாமாவும் இருக்காரு. உருவம், அருவுருவம் எல்லாத்தையும் தாண்டி சொரூபம். ஏன்னா அது என்ன ஸ்தலம்? ஆகாய ஸ்தலம். ஆகாய ஸ்தலம் எப்படி இருக்கு? ஆகாய கண்ணுக்கு தெரியுதா? எல்லாம் யோசிக்காங்க. இப்ப சரின்னு சொல்லுவோமா இல்ல வேண்டாம்னு சொல்லுவோமா? வானம் தெரியுதுன்னு சொல்லுவோமா? தெரியாது. பரவெளி. ஆகாயம் என்பது என்னது சொல்றாங்க? பரவெளி. போய்கிட்டே தான் இருக்கும். அது பேசி இடவெளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். முடிவே கிடையாது. கடைசி முடிவு எதுனா என்று சாமி தான் என்று. அதுக்கு இது அது வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்கும். ஆனா தெரியுதுல, வானம் தெரியுதோ? நீங்க பிளைட்ல போய் பாருங்க, அதுல போகும்போது கீழே மேகம் இருக்கும், அதுக்கு மேல நீங்க போய்கிட்டு இருப்பீங்க. மேகமா கீழே இருக்கும், அதுக்கு மேல போகும் பிளைட்டு. ஆமா, பிளைட்ல போனது இல்லையா? அடுத்து எல்லாத்தையும் இங்க சென்னையில உழவார பண்ணி போட்டு அத்தனை வரையும் 1000 ரூபாய் டிக்கெட். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி போட்டோம்னா 1000 ரூபாய் டிக்கெட். 1000 ஒரு போயில கூட இதுல போயிட்டு பிளைட்ல போயிட்டு வரும்போது ட்ரெயின்ல வந்துருவோம். எல்லாத்தையும் சிரமம் இல்லாம எல்லாத்தையும் அத்தனை பேருக்கும் டிக்கெட்டை போட்டு பிளைட் எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு வந்துடும். எல்லாரும் போகணும். எல்லாரும் போய் எப்படி போகுதுன்னு பாக்கணும்ல, பார்த்து உலகார பண்ணிட்டு வரும்போது ட்ரெயின் வந்துடும். சரி, அதுக்கு திருவள்ளுவர் கூட்டிக்கணும். நம்ம சாமிகிட்ட இன்னைக்கு தான் விண்ணப்பிச்சிருக்கோம். அவர் சாமி வந்து கெஜெட்ல அப்படியே போ, நீங்க சொல்ல இதை வேற நீ சொல்லிட்டியா அப்படின்னு சாமி அவர் கணக்கு வச்சுட்டு சரி எல்லாத்தையும் கூட்டு போயிருவோம். இப்பதானே என்ன வச்சிருக்க பாப்போம் அப்படின்னு சாமியாக எழுதி வச்சிருக்கேன். மதுரை டு சென்னை பாப்போம். திருவள்ளுவர் கூட்டிக்கும் எல்லாத்தையும் கூட்டு போகணும் அப்படின்னு ஆசை. பாப்போம் திருவள்ளுவர். அப்படி இந்த வரல சொல்றாரு. மண்டில் ஆடக்கூடிய பெருமான் யாரு? திருமேனி. சாமி மண்டல இருக்கக்கூடிய பெருமான் என்ன செய்யறாரு? திருமேனி தாங்கி வந்து இப்ப மானுட சட்டை தாங்கி வந்து எங்க வர்றாரு? குருவா வந்து உயிர்களுக்கு உபதேசம் செய்ய வர்றாரு. அப்படிப்பட்ட பெருமான் கருணைமா கடல். பரவழியில இருக்கக்கூடிய சாமி. பரவழி எங்க இருக்கு? ஆகாய சாமி பரவழியில இருக்காரு. இன்ன தன்மைன்னு நினைக்க முடியாத அளவுக்கு சாமி இருக்காரு. சாமிக்கு உருவம் இருக்கா? சாமி நினைச்சா வடிவம் எடுப்பாரு. சங்கல்பத்துல சிவபெருமான் எதையும் செய்யக்கூடியவர். அவருக்கு உருவம் கிடையாது. ஆனா நமக்காக என்ன செய்யறாரு? உருவம் தாங்கி வர்றாரு. 25 மாகேஸ்வரம் முகூர்த்தம் கொண்டு சிவபெருமான் என்ன செய்யறாரு? உருவம் தாங்கி நம்ம இந்த பூலோகத்துல கால வச்சு 64 திருவிளையாடல், மதுரையில 64 திருவிளையாடல், நம்ம திருக்கோயில 24 திருவிளையாடல் செஞ்சதெல்லாம் யாரு? ஸ்ரீகண்ட ருத்ரர். அருவுருவ வடிவம் சிவலிங்க வடிவம். அருவ வடிவம் அது ஜோதி வடிவம். அதையும் தாண்டி சொரூப வடிவம் அது அது இன்ன தன்மைன்னு சொல்ல முடியாத வடிவம். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு ஆட்டுக்குட்டிய நம்ம கண்ணால பாக்குறோம். சின்ன பிள்ளையில விளையாடும் போது கண்ணால பாக்குறோமா? உருவத்தை நல்லா கண்ணால பாக்குறோம். பார்த்தது இதுதான் ஆடுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுவும் யாரு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு ஆள் சொல்றாங்க, இதுதான் ஆடுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சின்ன பிள்ளையில விளையாடும் போது இந்த ஆடை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓ, இதுதான் ஆடா அப்படின்னு. அப்புறம் நம்மளை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தாச்சு. ஸ்கூல்ல சேர்த்ததும் அங்க போர்டுல டீச்சர் ஆடு அப்படின்னு எழுதி போடுறாங்க. இப்ப அங்க ஆடு இருக்கா? ஆடு இருக்கா? இல்ல. ஆனா அங்க எழுதி போட்டிருக்கு, ஆடுன்னு எழுதி இருக்கு. அதான் அருவுருவ வடிவம், அதான் சிவலிங்க வடிவம். முதல்ல உருவத்தை பாத்தீங்க, அது 25 மாகேஸ்வர மூர்த்தம். போர்டுல எழுதி போட்டாங்களா? ஆடுன்னு எழுதி இருந்துச்சு, அங்க ஆடு இல்ல. அதே மாதிரி சிவலிங்க திருமணி இருக்கு, அங்க சாமி உள்ள இருக்காரு, நமக்கு தெரியல. அடுத்து அருவ வடிவத்துல ஜோதி வடிவத்துல வந்து அதுக்கப்புறம் உங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, காலேஜ்ல சேர்த்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, எழுதிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுதான் அருவ வடிவம். அதையும் தாண்டி சொருவ வடிவமாக சிவபெருமான் இருப்பார். எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடியவர் தான் இறைவன். 36 தத்துவங்களுக்கு உட்பட்டவங்க தான் நம்ம. தத்துவங்களை கடந்தவர் தான் இறைவன். ஃபர்ஸ்ட் தத்துவம் என்ன தத்துவம்? நாதம். நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவத்தை. அது கீழே காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. அதுக்கு கீழே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்.
அதுக்கு கீழே சுவை ஒளி உரு ஓசை நாற்று. அதுக்கு கீழே மெய் வாய் கண் மூக்கு செவி. அதுக்கு கீழே மெய் வாய் கண் எருவாய் கருவாய். அதுக்கு கீழே நீர் காற்று ஆகாயம் நெருப்பு மண். மண்ணுதான் முதல் தத்துவம். கடைசி இருக்கக்கூடிய தத்துவம் இது நாத தத்துவம். இப்படி 36 தத்துவங்களையும் கடந்து நம்ம போகணும். இப்ப நம்ம எத்தனாவது தத்துவத்துல இருக்கோம்? மண்ணுல இருக்கோம். இங்க இருந்து நம்ம எங்க எவ்வளவு கடந்து போகணும்? 36 கடந்து போகணும். முடியுமா? சிவபெருமான் நினைச்சா முடியும். உங்ககிட்ட உரைப்பு இருந்தா முடியும். நல்ல தொண்டு செஞ்சீங்கன்னா 36 தத்துவங்கள சர்வ சாதாரணம். தொண்டு செஞ்சா அப்ப சாமி தொண்டு பிடிச்சாரு 36 தத்துவம் கடந்து போயிட்டாரு சாமி. தொண்டு செஞ்சா எப்பயுமே தொண்டு செய்யற எண்ணம் மனசுல இருந்துகிட்டே இருக்கணும். அவன் ஆண்டான், நம்ம அடிமை என்கின்ற திறம் மட்டும் நம்ம கிட்ட எப்பயுமே இருக்கணும். அது மாதிரி யாரை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பொறாமப்படக்கூடாது. இறை குணம் நம்ம அப்படியே வரணும். சிவபெருமானுக்குரிய என் குணம் இருக்கு பார்த்தீங்களா? தன்வயத்தனாதல், இயற்கை உணவினாதல், இயல்பாகவே பாசங்கள் இருந்து நீங்குதல். சாமி பாசங்கள் இருந்து நீங்க இருக்காரா? நம்ம கூட தான் இருக்காரு. நம்மள மாதிரி இன்ப துன்பம் அனுபவிக்கிறாரா சாமி? கிடையாது. நம்ம கூட தான் இருக்காரு. சிவபெருமானுக்கு இன்ப துன்பம் கிடையாது. நமக்கு தான் துன்பம் இன்ப துன்பம்லாம் யாருக்கு? உயிர்களுக்கு தான். ஏற்கனவே இதுக்கு நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லியிருக்கேன். ஏன் சாமிக்கு பந்திக்காது அப்படின்னா, உயிர்களை பந்திக்கு அப்படின்னா, ஒரு புழுக்கடிக்கு மாத்திரை சாப்பிடுறீங்க. புழுக்கடிக்கு மாத்திரை சாப்பிட்டு நீங்க ஹாயா உட்காந்துருவீங்க. ஆனா துன்பம் யாருக்கு? உள்ள புழுவுக்கு. அது போல சாமி கூட கிடையாது. உள்ள நம்ம உயிருக்கு தான் துன்பம். சாமிக்கு எதுவும் கிடையாது. புரியுது அவங்களுக்கு? அப்படி சாமி எந்த எதுவும் பந்திக்காது. மாயையே சாமி என்ன செய்வாரு? தன்னுடைய பரிக்கிற சக்தியாக வைத்துக் கொள்வார். இந்த மாயை அவருக்கு ஒரு பரிக்கிரக சக்தி. ஆனா நாமளும் என்ன செஞ்சிடும்? மாயை மயக்கவும் செய்யும் என்றேன்னு நம்ம சித்தியார்ல சொல்றாரு. மயக்கம் எளிமையா ஒரு அழகான பொருளை பார்த்தா உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்? அதுக்கு மயங்கிடுவோம். சாமி மயங்கிடும். சொந்த பந்தத்துக்கு நம்ம உடனே என்ன ஆயிடுவோம்? அடிக்ட் ஆயிடுவோம். ஆனா சாமி அதை அடிக்ட் ஆக மாட்டார். நம்ம கூட தான் இருப்பாரு. ஐயோ இந்த பிள்ளை பாவம் அப்படின்னு நம்ம கூட எல்லாம் என்ன செய்ய மாட்டாரு. தப்பு செஞ்சா கண்டிப்பா என்ன உண்டு? அந்த இடத்துல சாமி ஒரு கருணை எடுப்பாரு. அதுக்கு பேரு மரக்கருணைன்னு பேரு. தப்பு செய்யல நல்ல அன்பா சொல்ற பிள்ளை, அன்பா சொன்னா இது திருந்தது அப்படின்னா அந்த நேரத்துல அறக்கருணை எடுப்பாரு. அறக்கருணை மரக்கருணை ரெண்டுமே கருணை தான். தண்டிச்சால் கூட அது என்னது? கருணை. சொல்லுவாங்கல்ல, கொட்டு போட்டாலும் மோதிர கையால கொட்டு போடுறோம்னு. சாமி கிட்ட பிரச்சனை இல்லை. அப்படி நமக்கு வரக்கூடிய துன்பம் எல்லாம் இறைவனுக்கு தெரியாம நமக்கு வராது. இன்ப துன்பம் எதுவுமே யாருக்கு தெரியாம வராது? சாமிக்கு தெரியாம நம்ம கொண்டு. அதே போல இன்பம் அனுபவிக்கும் போது எப்படி இருந்தோமோ அதே போல துன்பம் வரும்போதும் எல்லாம் இறைவன் தர வந்தது அப்படின்னு நினைச்சு அதை அனுபவிச்சு தீர்க்கணும். அவ்வளவுதான். சரியா? அப்படி இந்த பாட்டுல தில்லை மன்றினுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். நம்ம செல்வம்லாம் யாருக்கு போய் சேரணும்னாரு? தேடிய மாடு நீடம் தேடிய மாடுன்னு என்ன அர்த்தம்? நான் சேர்த்து வைத்த செல்வம். தேடிய மாடு. நீடு செல்வம் அப்படின்னா முன்னோர்கள் சேர்த்து வைத்திருக்க செல்வம். இதெல்லாம் யாருக்கு போகணும்னாரு? சேக்கிழார் சாமி சொல்லு. தேடிய மாடு நீடு செல்வம் தில்லை மன்றினுள் ஆடிய பெருமான். யார் நடராஜ பெருமானுக்கு அடியாராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாடிய, அதாவது தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றினுள் ஆடிய பெருமான் அன்பருக்கே ஆவன. அவருடைய அடியாருக்கே ஆவன. ஆவண ஆகும் என்று. அது ஒண்ணுதான் ஆவண ஆகும், மற்றதெல்லாம் ஆகாதுன்னு சிக்லசம். ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க. ஒரு பொருளை கொடுக்கும் போது எப்படி கொடுத்தாங்களாம்? ஆர்வம் பொங்க கொடுத்தாங்க. யாருடைய அடியாருக்கு? தில்லை மன்றினுள்ள ஆடிய பெருமான் அன்பருக்கு. நடராஜ பெருமானுடைய அடியவருக்கு யாரு கொடுத்தான்? நாயன்மார்கள் தான் கொடுத்தாங்க. தான் சேர்த்து வைத்திருக்க செல்வோம், முன்னோர்கள் சேர்த்து வைத்திருக்க செல்வோம், அத்தனையும் யாரு கொண்டு போய் கொடுத்தாங்க? அடியார்கள் கொண்டு போய். இப்ப நம்ம கொடுப்போமா அப்படி? இல்ல சிவா, 2 வீடு தான் இருக்கு, அதை என் பேத்திக்கே எழுதி வச்சுட்டேன் அப்படின்னு நான் என்ன செய்வோம்? எத்தனை பேர் அடியார்கள் எழுதி இருக்காங்க தெரியுமா? தஞ்சாவூர் சைடு போய் பாருங்க, அடியார் வந்தாங்க அப்படி வீடை எழுதி வச்சு இருக்க வச்சிருவாங்க. சொந்த வீட யாராவது அப்படி எழுதி வைக்க மனசு வருமா? எப்படி நாயன்மார்கள் வழி வாழ்ற அடியார்கள் அங்க நிறைய இருக்காங்க தஞ்சாவூர் சைடு எல்லாம். உண்மையிலே அடியில் ஒரு வட்டம் தஞ்சாவூர் சைடு ஒரு திருக்கோயில் போனேன். அங்க ஒரு சின்ன வீடு இருந்தது. அந்த வீட்டுல ஐயா நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் இப்போ ஒரு 5 வருஷமா இருக்கேன் அப்படின்னாங்க. இது பத்திரம்லாம் முடிச்சிட்டீங்களா? பத்திரம் அந்த ஐயா தான் எனக்கு முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அடியாரை காமிச்சாங்க. ஆனா அவங்கள சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வேற வழி இல்லை, எனக்கு சொன்னாதான் நான் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஐயா கண்ணன் ஐயான்னு ஒரு ஐயா,
அந்த ஐயா பேரு கண்ணன். அப்படி பார்த்துக்கோங்க, எது செஞ்சாலும் வெளியில தெரியாம அப்படி செய்யறாங்க. அடியாருக்கு வீடையே கொடுத்து அவங்க எங்கேயும் போண்டா பேசாம இங்க இருந்து வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீடு எழுதிட்டாங்க. அதே மாதிரி சோற்றுத்துறையில ஒரு ஐயா இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஒரு அடியார்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் ரொம்ப அடியார்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்களும் ஈஸியா சிவலாம போயிடுவாங்க. ரொம்ப நாள்லாம் ஆகாது, எளிமையா போயிடுவாங்க. ஏன்னா நாயன்மார்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்களோ, அடியார்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்களோ, சேக்கிராசாமி என்ன சொல்லி வச்சிருக்காங்களோ அதே போல வாழ்பவர்கள் அடியார்கள். தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றினுள் ஆடிய பெருமான் அன்பருக்கே ஆவன. பேசினாலே மறந்துருக்கு. அன்பருக்கே ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினோடு வருகின்ற அடியவர்களுக்கு என்ன பண்ணுவாரா? நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். கொடுத்து உகந்தார். ரெண்டு பொருள். இப்படிதான் வாழணும். நம்ம வாழும்போது நல்ல செல்வம் சேர்த்து வைத்து அருளை எல்லாம் என்ன பொருளை எல்லாம் அருளாக மாற்றிவிட வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு பொருள் எல்லாம் என்ன செய்யணும்? அருளை மாத்துறதுக்கு முயற்சி செய்யணும். எதுனாலும் நல்லா நோட்டெல்லாம் என்ன செய்யறோம்? பேங்க்ல போய் கொடுத்து நோட்டாக்கிறோம்ல, அதே மாதிரி சேர்த்து வச்சா அது எப்படி பலன் தருது? நிறைய சேர்த்து வச்சா எப்படி பலன் தருது? புண்ணியம் அதிகமா பெருகும் போதுதான் சிவபெருமான் இங்க வருவார். அவங்களுக்கு சிவபுண்ணியம் அதிகமா பெருகிருச்சுன்னா யார் வந்துருவா? சிறுத்தொண்டருக்கு அவருடைய புண்ணியம் ரொம்ப பெருகிருச்சு. சாமி கைலாயத்துல இருந்து அப்படி நடந்து வந்துட்டாரு. நேரம் எங்க வந்துட்டாரு? செங்காட்டங்குடிக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு கேட்டீங்களா? புண்ணியம் ரொம்ப சிவபுண்ணியம் அதிகமா செய்ய அடியார்கள் கொடுக்க சாமி மனம் மகிழ்ந்து இது ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு சாமி நேரம் வந்துருவாரு. வீட்டுக்கே வந்துருவாரு. எந்த உருவத்துல வருவாருன்னு சொல்ல முடியாது. அவருக்கு மட்டும் எப்படி வந்தாரு? பிள்ளைக்கறி வாங்குறதுக்காக உருத்துல வடிவம் எடுத்து வந்தார் சாமி. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எந்த நிலையில வருவார்? ஏன்னா வரும்போது எப்படி வருவாரு? மானுட சட்டை தாங்கிதான் வருவாரு. மத்த எந்த உருவத்திலும் நமக்கு அருள் செய்வதற்கு எப்படி வருவாரு? மானுட சட்டை தாங்கி வந்து எந்த வடிவத்திலையும் வருவாரு. நினைத்த நேரம் நினைத்த வடிவம் சிவபெருமான் ஒருத்தர் தான் எடுப்பாரு, வேற யாரும் எடுக்க மாட்டாங்க. சரி, அப்படி மன்றில் ஆடும் மகிழ்வான் தன்னை உருவாகி தான் உயிருக்கு குருவாக்கி அழித்து அடக்கி உய்ய செய்யும் பெருமானை ஆன்மாக்கள் சிருஷ்டித்து அதாவது தோற்றுவித்து பின் அதை நிலைநிறுத்தி அதுக்கப்புறம் சங்கரித்து அதுக்கப்புறம் ஒடுக்கி அனுக்கிரகம் செய்யக்கூடிய பெருமானை நிர்மலனை. நிர்மலன்னா என்ன செய்ய? மனம் இல்லாதன்னு அர்த்தம். நிர்மலன்னா என்ன அர்த்தம்? மலம். சாமி மலம் உடையவரை மலம் இல்லாதவரா? சாமி மலம் கிடையாது. நமக்கு தான் 3 மலம் இருக்கு. ஒண்ணு கிடையாது, 3 மலம் இருக்கு. ஒண்ணு ஆணவ மலம். அந்த மலத்தை போக்குறதுக்கு சிவபெருமான் கூட்டிக்கின்ற 2 மலம் என்னது? கண்ம மலமும் மாயா மலம். ஒரு பாத்திரத்தை விளக்குறதுக்கு 2 பொருள் தேவை. 2 பொருள் தேவையா? ஒண்ணு என்ன வேணும்? புளி உப்பு. இன்னொன்னு பொடி எலுமிச்சம்பழம். ஏதாவது 2 பொருள் தேவை. அது மாதிரி சாமி 2 நம்மளை விளக்கிறதுக்கு, இந்த ஆணவ மலத்தை விளக்கி கழுவி எடுக்கிறதுக்கு சாமி 2 பொருளை பயன்படுத்துறாரு. தன்ம மலத்தையும் மாயா மலத்தையும் கூட்டி வச்சு ஒவ்வொரு பிறவையா கொடுத்து பார்க்காரு. இது ஏதாவது தேறி இருக்கான்னு பார்க்காரு. இது இன்னும் நான் நாண்டுகிட்டு இருக்கு, போடு இன்னும் 2 பிறவியை போடு அப்படின்னு போட்டு ஒவ்வொரு பிறவிலையும் நான் எனது இது ஏன் வீடு, ஏன் சொந்தம், ஏன் பந்தம், நான் எதையும் முடிச்சிருவேன். என்ன மாதிரி ஒரு ஆள் உண்டா? என்ன மாதிரி ஒரு யாரும் செஞ்சிட முடியுமா? அப்படிங்கிறதுல அந்த உயிர் அத்தனையும் சாமி என்ன செய்வாரு? இந்த மாதிரி வினையை கொடுத்துதான் கண்மமலமும் மாயாமலத்தை கொடுத்து சாமி கொஞ்சம் கொஞ்சமா விளக்குறேன். சூப்பர். இன்னைக்கு முருகப்பெருமான் போட்டுருவோம். இன்னைக்கு முருகப்பெருமான் போட்டுருவோம். ரைட். சரி, நேற்று விநாயகர் போட்டோம்ல சார், அதனால இன்னைக்கு அப்படி நிர்மலன், அதாவது மலம் இல்லாதவன்னு அர்த்தம். சாமி வந்து சிவன் அடி பணிந்து உள்ளத்தில் பேணுவாமை. சிவன் என்கின்ற ஒரு நாமம் சிவபெருமானை தவிர வேற யாருக்கும் பொருந்தாது. சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் அவன் என ஆட்கொண்டு அடித்திடும் யாமாயில் அவன் தனையான் பவனனும் நாமும் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் பன்னால் அழைப்பொழியான் என்றொரு நாள் எதிர்த்தொடுமே. சிவனனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம். சாமி எப்படிப்பட்டவரு? சக்கச்சேர்ந்து இருப்பாரு.
ஒரு செவ்வொழியில சொல்லிட்டு இருந்தேன், சாமி அப்படி சிவப்பு அப்படின்னது ஒரு கிள்ளுன ரத்தம் வருமா சாமிக்கு நம்ம மாதிரிலாம் ரத்தம்லாம் நம்ம மாதிரி உடம்புலாம் சாமி கிடையாது. நம்மளுடைய சரீரம் வந்து எப்படிப்பட்ட சரீரம்? பூத சரீரம். இதுக்குதான் கிள்ளுனா ரத்தம் வரும், சாமிக்கு வராது. சாமி வந்து அருள் திருமேனி. சிவபெருமான் எப்படிப்பட்ட திருமேனி? அருள் திருமேனி. அவருக்கெல்லாம் வராது. சரி, அப்படி பெருமானை நிர்மலனை சிவன் அடியை பணிந்து என் உள்ளத்தை பேணுவாமே. அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருவடியை பணிந்து என்ன செய்யறேன்? இந்த நூலை செய்கின்றேன் அப்படின்னு யார் சொல்றான்? இப்ப யோசிக்க வேண்டியது, இது திருச்செந்தூர் புராணமா இல்ல இது வந்து சிவ தர்மோத்தரமா? இந்த நூலை செய்தவர் யாரு? மறைஞான சம்பந்தர். அந்த நூலை செய்தவர் வெண்டி மாலைக்கு விநாயகர். மறந்துடக்கூடாது. ரெண்டு எடுக்கிறது குழப்பம் இல்லைல்ல. சரி, இது வந்து யார் யாருக்கு சொன்னது? முருகப்பெருமான் அகத்திய மாமன். சரி, இப்ப மற்றொரு பாடல் சொல்லு. சின்மயனை சிவனை மன வழி தொலைய விஞ்ஞான கலர்க்கும் செப்பும் சொன்மயனை துகளியை தொலையிலியை புலியறவும் சுரைக்கு ஒப்பாரும் பொன்மயனும் புகழ் வருள் பொய்வானை. இப்படி சொல்ற இந்த பாட்டுல அவ்வளவு விஷயம் இருக்கு. இதுல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இந்த பாட்டுல. அவ்வளவருடைய இது சொல்ற ஞானமகமாக விளங்கக்கூடிய சிவபெருமான் விஞ்ஞானிகளுக்கு அருள் செய்த திவ்ய ஆகமத்தை சாமி யாருக்கு ஆகமம் சொல்றாரு? சுத்தமாயா புவனத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞான கலர் ஆன்மா. இப்ப நாம என்ன வகை ஆன்மா சொல்லுங்க பார்ப்போம். சித்தாந்த பிரச்சனை கரெக்டா வந்துடும். நம்ம வந்து சகலர். 3 மலமும் இருக்கா? எல்லா மலமும் கலந்து இருக்கிறதுனால நமக்கு சகலமும் இருக்கிறதுனால நமக்கு வந்து சகலர்னு பேரு. இதுக்கு மேல இந்த 24 தத்துவத்துக்கு மேல 7 தத்துவம் இருக்கு பாருங்க. காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. இந்த 7 தத்துவத்தை இயக்கக்கூடியவர் அசுத்தமாயா புவனம். அதுக்கு பேர் அசுத்தமாயா புவனம் பேரு. அதை இயக்கக்கூடியவர் யாரு? அனந்த தேவர் என்று பெயர். அந்த 7 தத்துவத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு என்ன பேரு? பிரளயாகலர் என்று பெயர். இப்ப நம்ம வந்து சகலர், அவங்க வந்து பிரளயாகலர். அதுக்கு மேல 5 தத்துவம் இருக்கு பாருங்க. நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. அந்த 5 தத்துவம் வந்து சிவ தத்துவம் என்று பெயர். நமக்கு உடம்பு வரும்போது நல்லா தெரியும். இந்த உடம்பு வரும்போது அந்த 31 தத்துவம் மட்டும்தான் உடம்பா வருமே தவிர சிவ தத்துவம் 5 நமக்கு என்ன வராது, உடம்பாக வராது. வாங்க சார். நம்ம கையில இறக்கடல ஐயா இந்த கேள்வி கேட்டாங்க, உடம்பு எத்தனை தத்துவமாக ஆனது? 31 உடனே அவங்களே கை தட்டினாங்க. யாருமே இந்த கேள்விக்கு பதில் சொல்லல. சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அப்படின்னு ஒண்ணு சொன்னேன். உள்ள இருந்து சொல்றது சிவபெருமான் அப்படின்னு. அவரு அப்படி சரி அப்படின்னு. ஏன்னா நம்ம சொல்லல, சொல்றது யாரு? சாமிதான் நமக்குள்ள இருந்து சொல்றது. ஆனா 31 தத்துவத்தினால ஆனது. அந்த 5 தத்துவம் வராது, உடம்பாக வராது. அது வந்து சுவாமி இயக்கக்கூடிய தத்துவம். அது வந்து விஞ்ஞான கலர் ஆன்மா அதுல இருப்பாங்க. நம்ம சகலர், மும்மலமும் இருக்கும். 2 மலம் இருக்கக்கூடிய ஆன்மா வந்து அசுத்தமாயா போகணும். 1 மலம் மட்டும் இருக்கக்கூடிய போனம் வந்து நம்ம சுத்தமாயா போகணும். அது 5 தத்துவங்களால் ஆனது. அங்க இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு விஞ்ஞான கலர் 2 பேர். அங்க சாமி என்ன செய்வார்? அறிவோடு அறிவாக கலந்து அந்த ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் உபதேசம் செய்வார். அந்த விஞ்ஞான கலர் ஆன்மாவுக்கு உள்ள போயாச்சுன்னா எங்க வரமாட்டோம்? பிறவிக்கு வரமாட்டோம். மற்ற எந்த போனத்துக்கு போனாலும் பிறவிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க அஷ்டமாயா போனதுக்கு போனா கூட, அனந்த தேவர் உலகத்துக்கு போனா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீகண்ட ருத்ரர்கிட்ட போனா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சுந்தரம் சாமி வந்தார்ல, ஸ்ரீகண்ட ருத்ரர்கிட்ட இருந்து இவர் வந்தார். அது மாதிரி ஞானசம்பந்த பெருமான் வந்தார். இப்படி எல்லாருமே வந்தாங்க. ஆனா விஞ்ஞான கலர் ஆன்மாவுக்கு போனா அங்க சுவாமி அறிவோடு அறிவாக கலந்து அந்த ஆன்மாக்களுக்கு ஆகமங்களை உபதேசம் செய்து தருவார். அப்படி உபதேசம் செஞ்சு இவங்க கைலாய மலையில வச்சு உபதேசம் செஞ்சு இங்கேயே பாடம் தெளிவா படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. எங்க ஸ்ரீகண்ட பரமேஸ்வர உலகத்திலே தெளிவா படிச்சிட்டோம்னா நம்ம மேல போயிடலாம். அங்க கொஞ்சம் கவன குறைவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மேல எங்க வந்துருவான். அப்படி மாணிக்கவாசகர் முற்படவில அப்படி கேட்டுக்கும் போது திடீர்னு கவனம் செதறிட்டாராம். உடனே கீழே சாமி பறக்க வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் முனிவரா வந்து உத்தரகோச மங்கையில வந்து 1000 முனிவர்கள் ஒரு முனிவரா இருக்காரு. அதுக்கடுத்த பிறகுல மாணிக்கவாசரா வர்றாரு. புரியுது அவங்களுக்கு? அவருக்கு எத்தனை பேரையும் சொல்றாங்க பாருங்க. அது மாதிரி சாமி பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த கார்த்திகை பெண்கள் 6 பேரு அவங்க அப்படியே கவனத்தை வேற பக்கம் செலுத்திட்டாங்க. அதனாலதான் ஞான நூல் பேசிக்கிட்டு இருக்கும்போது கவனத்தை வேற எங்கேயும் விட்டுறக்கூடாது. இல்லைன்னா என்ன ஆயிரும்? நமக்கு சிவ அபராதமாக ஆகிவிடும். அதனால ரொம்ப கவனமா நம்ம கேட்கணும். ஞான நூல் தன்னை ஓதல், ஓதுவித்தல், கேட்டுவிட்டல், தான் கேட்டல், ஈனமில்லாத பொருளை சிந்தித்தல், இவை 5ம் இறைவனை அடைவிக்கும் எழில் ஞான பூசை அப்படின்னாரு சிவஞான சித்தியார். அருமையான பாட்டு இந்த பாட்டு.
நாம படிக்கணும், பிறரை கேட்க வைக்கணும், நாம ஓதணும், பிறரை ஓதி வைக்கணும். இதெல்லாம் சிவ புண்ணியம். ஓதி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுல கதவை பூட்டிட்டு வந்தோமான்னு தெரியலையே, எதுக்கு ஒரு போன் பண்ணுவோம், உடனே ஒரு போனை எடுத்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நல்லா இது ஞான நூல்கள் நல்லா கேட்கணும். நல்லா கேட்டு கேட்டு பிறருக்கு நீங்க என்ன செய்யணும், எடுத்து சொல்லணும். கேட்டதோட விட்டுறக்கூடாது, பிறருக்கு எடுத்து உரைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து இந்த பாடம் வீட்டுல சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல என்னென்ன பாடம் எடுத்தாங்க அப்படின்னு வீட்டுல மனைவி எல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன செய்வாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. மனைவியை கூப்பிட்டு சொல்லுவாங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு அதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. 63 நாயன்மாரோட வரலாறுலாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தினசரி ஒரு கதையை எடுத்து சொல்லிக் கொடுக்கணும் சாமியை பத்தி. இப்படி நிறைய இருக்கு. ஏன்னா நாம படிச்சா மட்டும் போதா, பிறருக்கு படிக்க ஊக்கமூட்டணும். இந்த மாதிரிலாம் இதெல்லாம் சிவ புண்ணிய செயல்கள். சிவ புண்ணியம் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேப்பு கிடைக்கிற இடத்துலலாம் சிவ புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கையில ஒரு 10 ரூபா இருக்கா, இதை என்ன செய்யலாம், இந்த சிவ புண்ணியம் பண்றதுக்கு இந்த 10 ரூபா என்ன செய்யலாம், டக்கு ஒரு அடியா இருந்தாலும் என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம்ல. சிவோட யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்ல. நாம அந்த 10 ரூபாய் என்ன செய்யும் தெரியுமா, இந்த 10 ரூபாய் எப்படி 20 ரூபாய் ஆக்குறது, அப்படிதான் நாம என்ன செய்வோம் முடியும். சிவபுணி எந்தெந்த இடத்துலலாம் நம்ம செய்ய முடியுமோ அந்தந்த இடத்துல சரி. விஞ்ஞான கலர்க்கும் செப்பும் யார் சொல்றா, விஞ்ஞான ஆன்மாக்கு சிவபெருமான் சொல்றார். சொன்மயனை துகளியை, அப்படிப்பட்ட யாருக்கும் ஒப்பில்லாத, யாருக்கும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத பெருமான் யாருன்னா சிவபெருமான் ஒருத்தர் தான். புலியறவும் சுரருக்கு ஒப்பாரும். புலியறவுன்னா யாரு, வியாக்கிரபாத முனிவர். புலிக்கால முனிவர்மாங்கல்ல, அவர் வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னா சிவபெருமான். சுரருக்கு ஒப்பாரும் அப்படின்னா பதஞ்சலி முனிவர். புலியறவும் சுரருக்கு ஒப்பாரும் பொன்மையனும். பொன்மையன் யாருன்னா இரணியவர்மன். இரணியவர்மன் வந்து முகம் வந்து பொன்மயமாக ஆகியது. அது என்ன, கௌட தேசத்து அரசன். யாரு, இரணியவர்மன் வந்து கௌட தேசத்து அரசனா இருக்கும்போது முகம் வந்து அப்படியே சிங்க முகமா இருக்குமா. அவனுடைய முகம் வந்து சிங்க முகமா இருந்ததும் நம்ம முகம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தன் நாட்டை வந்து தன் தம்பிக்கு எழுதி வச்சுட்டு, நல்லா கவனமா கேட்கீங்களா, தன் நாட்டெல்லாம் தம்பிக்கு எழுதி வச்சுட்டு அப்படியே காட்டுள்ளே வந்துகிட்டே இருந்தாராம். வந்துட்டு இருக்கும்போது சிதம்பரம் சைட்ல அப்படி வந்துட்டு இருக்கும்போது வியாக்கிரபாதர் அங்க தவம் செய்து கொண்டிருந்தார் இல்லையில. அப்படி தவம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் பக்கத்துல போய் இப்படி நின்றுகிட்டே இருந்தார். இந்த இரணியவர்மன் அப்படி நின்றுகிட்டே இருந்தார். நின்று இருந்ததும் உடனே திடீர்னு அப்படி சாமி அப்படி கண்ணை முடிச்சாருவாங்க. கண்ணை முடிச்சு அந்த குளத்தில் போய் நீ மூழ்வாயாக அப்படின்னாரு சாமி. எங்க சிதம்பரத்துல குளம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த குளத்தில் மூங்கி எதிர்ச்சாரு அப்படியே முகம் அப்படி பொன்மயமாக மாறியது. அந்த சிங்க முகம் போய் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இரணியவர்மன்னே பேரு. கௌடதேச மகாராஜா அவர் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, நம்ம முகம் இப்படி நல்லா வந்துருச்சு, பொன்மயமா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நேர அரசவைக்கு போனாரு. இருக்கிற செல்வத்தை எல்லாம் கொண்டு வந்து அத்தனையும் சிதம்பரத்தை கோயிலை கட்டிட்டார். யாரு கட்டினா, இரணியவர்மன் வியாக்கிரவாத பதஞ்சலி முனிவர்ல சேர்ந்து கட்டினதான் சிதம்பரம் திருக்கோயில். அப்படி இரணியவர்மன் என்ன பண்ணாரு, அதை சொல்றாரு. பொன்மயனும் புகழ்வருள் புரிவானை, அப்படிப்பட்டவர்களுக்கு அருள் செய்த பெருமான் யாரு, சாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக பொன்மயனும் புகழவருள் புரிவானை அனைத்து உயிரும் பொருந்தி பேத. ரெண்டாவது புலியறவும் சுரருக்கு ஒப்பாரும் அப்படின்னா யாருன்னா இவங்க பதஞ்சலி முனிவரும், அது போக 3000 தில்லைவாழ் அந்தணர்கள் இருக்காங்க. 3000 அந்தணர்களையும் இந்த இடத்துல சொல்றாரு. அத்தனை பேரும் பூசிக்கக்கூடிய கடவுள் யாருன்னா தில்லை மண்டினுள் ஆடிய பெருமான். அங்கே 3000 அந்தணர்கள்ல ஒரு அந்தணரா சிவபெருமானும் இருக்காராம். இவரு காசிக்கு கூட்டு போனாரு. யாரா, அத்தனை 3000 அந்தணர்களையும் காசிக்கு பிரம்மா அழைத்து சென்று யாகம் நடத்த வேண்டும் என்று அத்தனை அந்தணர்களையும் அழைத்து செல்லும் போது, இங்க அது வரைக்கும் நடராஜ பெருமானுக்கு யாருக்கு பூசிக்க அப்படின்னு ஒன்னு பதஞ்சலி முனிவர் இருந்து பூசிச்சுட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் இவர் அத்தனை பேரையும் கூப்பிட்டுட்டு அத்தனை பேருக்கு தேர் ரெடி பண்ணி இருந்தாராம் பிரம்மா. எல்லாரும் 3000 தேர் இருந்தது. யாகம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சது எல்லாரும் அவங்க தேர்ல ஏறினாங்க. ஒரு தேர்ல மட்டும் ஒரு ஆளை காணும். அந்தணர்கள் எத்தனை பேரு, 3000. ஒரு ஆளு காணும். சாமி கிட்ட மண்டாருனாராம் பிரம்மா. சாமி, இப்படி ஒருத்தர் ஆளை காணவே, நான் என்ன செய்வேன், எப்பா என்னப்பா சொல்ற அப்படின்னாரா சாமி. இல்ல சாமி, 3000 அந்தணர்கள் இருக்கணும், இங்க 2999 தான், அந்த ஒரு ஆளை என்னை சேர்த்துக்கப்பா போப்பா அப்படின்ட்டாராம் சாமி. அப்ப அந்த அந்தணர்கள் யாரு, ஒருத்தர் சிவபெருமானும். அப்ப 63 நாயன்மார்கள் யாரு இருக்கா, சிவபெருமானும் ஒருத்தரா இருக்காரு. தில்லை வாழந்த நகமடியார்க்கும் அடியே. இப்போ அந்த நாயன்மார் வரலாறு நம்ம லிஸ்ட்ல நம்மள கொஞ்சம் சேர்த்துக்கப்பா அப்படின்னாரா சாமி. அதுல ஒரு ஆளா வந்துடுறாரு. ரெண்டாவது 27 ஆசிரியர்கள், திருமுறை ஆசிரியர்கள் எத்தனை பேரு,
எல்லாரும் பாட்டெல்லாம் எழுதுறீங்க, அடியே ஒரு பாட்டு எழுதி நம்மளையும் உள்ள சேர்த்துங்களேன் அப்படின்ட்டு சாமி என்ன பண்ணாரு? 11ஆம் திருமுறையில முதல் ஆசிரியர் யாரு? சிவபெருமான். திரு ஆலவாயுடையார்னு போட்டிருப்பாங்க. மதுரை சொக்கநாத பெருமான் தான் அதுக்கு ஆசிரியர். என்ன பாட்டு? மதிமணி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால்நில வரிசிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தருமாற்றம் பருவக்கொன் மூப்படி என பாவலருக்கு ஒருமையின் உரிமையின் உதவிய ஒளிதிகள் குருமா மதிபுரை குளவிய குடைகள் செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்வையில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பது அப்படின்னு சாமி அந்த ஆசிரியர்ல ஒரு ஆளா இப்படி எல்லா அது மாதிரி புலவர் இல்ல 49 புலவர் இல்ல. இப்ப அதுலயும் நம்மள ஒரு ஆளை சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டான். என்ன பாட்டு? கொங்குதே வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ பயிலியது எளிய நட்பின் மயிரியர் செரியர் அறிவை கூந்தலின் அறிவும் உழவோ நீ அறியும் பூவே. சிவபெருமானே பாட்டு எழுதி கொடுத்து தனிமை புலவருக்கு புலவர் லிஸ்ட்லயே ஒரு ஆளா வந்துடுறாரு. இப்படி எல்லா லிஸ்ட்லயுமே சாமி எந்த தெய்வமும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த தெய்வமும் உலகத்துல வந்து பாட்டு எழுதுனதா சரித்திரமே கிடையாது. இதை வச்சாலும் தெரியலாம் சிவபெருமான் தான் முதல் பொருள் என்று. புரிஞ்சுச்சா? சிவபெருமான் எழுதின பாட்டு எத்தனை பாட்டு இருக்கு நீங்களே பாத்துக்கோங்க. அடியார்க்கு எளியன் சிற்று அம்பலவன் கொற்றம் கொடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு வரும் பெற்றான் சாம்பானுக்கு படியின் விசை வேத மர தீட்சை செய்து முக்தி கொடுக்க முறை. சாமி எப்படி எழுதுறாரு பாருங்க. கடிதம் எழுதி ஒரு கடிதம் கூட எப்படி எழுதுங்கிறத தெரிஞ்சு எழுதுறாரு பாருங்க. அது மாதிரி அந்த மதிமணி புரிசை பாடல்ல அனுப்புனர் பெறுநர் பொருள் அதான ஒரு கடிதத்துக்கு அதான பொருள். அனுப்புனர் மதிமணி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால்நில வரிசிறகு அன்னம் பயில் பொருள் ஆலவாயில் மன்னிய சிவன் யான். மதிமணி புரிசை மாடக்கூடலாக விளங்கக்கூடிய மதுரை எம்பதியிலே மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால்நில வரிசிறகு அந்த அன்னம் பயில் பொருள் ஆலவாயன். அண்ணன் என்ன செய்யும்? பாலை மட்டும் உறிஞ்சிட்டு இதை விட்டுருமா? அது மாதிரி இங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரொம்ப நல்லவங்க. கெட்டதெல்லாம் விட்டுட்டு நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய மதுரை எம்பதியில மன்னிய சிவன் யான் மொழி தருமாற்றம் அனுப்புனர். இங்கு நிலை பெற்று விளங்கக்கூடிய சிவபெருமான் எழுதிய மடல் என்னவென்றால் அனுப்புனர். பெருமை யாருக்கு? அந்த கடிதம் யாருக்கு போய் சேரணும்னு அடுத்த வரி, அடுத்த 4 வரி. முதல் 4 வரியில அனுப்புனர், அடுத்த 4 வரியில பெருனர், அதுக்கடுத்த 4 வரியில பொருள். மன்னிய சிவன் யான் மொழி தருமாற்றம் சொல்லிட்டு பருவக்கொன் மூப்படி என பாவலருக்கு ஒருமையின் உரிமையின் உதவிய ஒளிதிகள் குருமா மதிபுரை குளவிய குடைகள் செருமா உகைக்கும் சேரலன் காண்க. இதை இந்த கடிதத்தை யாரு பார்க்க வேணாரு? சேரமான் பகவான். இதை கண்டு என்ன இது வர்ற ஆளு எப்படிப்பட்ட ஆளுன்னா பெருநர் வந்து எப்படி சொன்னாரு? ஒருமையின் உரிமையின் உதவிய ஒளிதிகள் குருமா மதிபுரை குளவிய குடைகள் செருமா உகைக்கும் சேரலன் காண்க. இது யாருக்கு போய் சேரணும்? பெருநர் அட்ரஸ் வந்து சேரமான் பகவான். அடுத்து பொருள் என்ன சொன்னாரு பாருங்க. சேரலன் காண்க பண்பால் யாழ்வையில் பானபத்திரன். வர்ற ஆள் யாரும் தெரியுமா? வர்ற ஆளு வந்து பானபத்திரங்கிற புலவரு. அவர் எப்படிப்பட்டவர்னா அப்படி அன்பானவர் அப்படின்னாரு சாமி முதல்ல. உடனே அப்ப அடுத்த டவுட் இவருக்கு என்ன வரும்? அப்ப நம்ம அன்பு குறைய இருக்குமா அப்படின்னு வரும். யாருக்கு? படிக்கிற ஆளுக்கு நம்ம ரொம்ப சாமி மேல அன்பு குறையா இருப்போமோ அப்படின்னு நினைக்கும் போது அடுத்த வரியில சொல்றாரு தன்போல் என்பால் அன்பன் தன்பால். எப்படி சொல்றாரு பாருங்க சாமி. எப்ப நீ எப்படி என் மேல அன்பு வச்சிருக்கீங்களோ அதே அன்பு குறையாம இந்த வரக்கூடிய அடியார் அப்படி இருப்பாரு அப்படின்னு பானபத்திரர். ஏன்னா நித்தனும் சாமிக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. யாரு? பானபத்திர புலவர். ஒரு வறுமையின் காரணமாக சாமி அவருக்கு இந்த கடிதத்தை கொடுத்து சரவணன் பகவான்கிட்ட போய் பொருள் வாங்கிட்டு வர சொல்லி கொடுக்குறாரு. தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன். இதை கண்டு நீ என்ன செய்யணும்? மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. இதை பார்த்துட்டு என்ன செய்யணும்? பொருளை கொடுத்துட்டு வர வச்சிடணும். ஏன்னா நீ அங்கேயே வச்சுக்கிறாத, ஏன்னா அடுத்து எனக்கு பாட்டு பாட வரணும் அப்படின்னு சொல்லி சாமி என்ன செய்யறாரு? கடிதம் அளிக்கணும். மான்பொருள் கொடுத்து வரவிடும். இவர் என்ன பண்ணாரா? அந்த கடிதத்தை பார்த்ததுமே அத்தனை செலவு இந்த கஜானாவை திறந்து அத்தனை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னாராம். இப்ப நம்ம அப்படி சொல்லுவோமா? நம்ம சிவபெருமான் கடிதம் எழுதி கொடுத்தா கூட நாம என்ன செய்ய தெரியுமா? ஒரு 10 லட்சத்தை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை நீங்களே எடுத்துக்கோங்க. அவர் அத்தனை கஜானாவை திறந்து எத்தனையும் எடுத்துக்கோங்க. 2வது கிரீடத்தை எடுத்து கலட்டி அவர் மேல வச்சாராம். கையில உடைவாள் எடுத்து கையில கொடுத்தாராம். கொடுத்து அத்தனையும் நீங்களே ராஜா அப்படின்னாராம். சாமி என்ன இருக்காரு நீங்களே பாருங்க அப்படின்னாராம் பானபுத்தர். மான்பொருள் கொடுக்கதான் சொல்லியிருக்காரு. ராஜ்யத்தெல்லாம் கொடுக்க சொல்லல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரா? பொருளை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அது தேவைக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கிட்டு போனாராம். யாரு? பானபத்திர புலவர். அவர் எதுக்கும் ஆசைப்படாது. அப்படிப்பட்டவர் தானே அடியாரா இருக்க முடியும். பொன்பொருள் ஆசைப்படாதவங்க தானே அடியாரா இருக்க முடியும். அப்படி
இந்த பாட்டுல மிக அற்புதமா பாட்டு ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா தேனா இருக்கும். முதல் 4 வரி, அடுத்த 4 வரி பொருள் வந்துருச்சா? அப்ப பாட்டு கரெக்டா? ஒரு கடிதம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி சுவாமி எழுதிய மடல் தான் அந்த சீட்டு கவின்னு பேரு. அதுக்கு பேரு அந்த காலத்துல சீட்டு கவி மாதிரி தான் எழுதி கொடுப்பாங்க. இந்த பறவையில இதுல வச்சு அனுப்புவாங்க பாத்துருக்கீங்களா? இப்பதான் இந்த போஸ்ட் வந்துச்சு. இப்ப அதெல்லாம் தாண்டி இப்ப செல்போன்ல வாட்ஸ்அப் ஒரு அடி அடிச்சா டக்கு அடுத்த நிமிஷமே எங்க வருது? அமெரிக்காவுக்கு போயிருது. வாட்ஸ்அப் அடிச்சா அமெரிக்காவுக்கு போயிருது. சிங்கப்பூர்ல ஒரு அடியா இருக்காரு. அவரு உடனே எது போட்டாலும் டக்கு டக்குன்னு உடனே வந்து வாட்ஸ்அப்ல. அங்க அது மாதிரி அதுக்குள்ளேயே ஒரு ஒரு மைக் இது போன் வேற இருக்கு. அதுலயே சிங்கப்பூர்ல இருந்தாலும் பேசிக்கலாம் நம்ம. சிங்கப்பூர்ல பேசிக்கலாம், மலேசியால பேசிக்கலாம், அமெரிக்காக்கே பேசிக்கலாம். ஆன்லைன்ல மட்டும் தான் இருக்கணும். இருந்தா போது நீங்க அமெரிக்காக்கே பேசிக்கலாம். அப்படி வந்துருச்சு காலம். அந்த காலத்துல பறவையில தான் என்ன செய்வாங்க? அந்த சீட்டு கவியெல்லாம் வச்சு அந்த பறவையுடைய காலில் வச்சு அப்படியே அனுப்புவாங்க. அப்படிலாம் சிறப்பு இருக்கு. சே அப்படி தில்லையா அந்த பொன்மயனும் புகழ் அந்த 60 தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாரும் பூசிக்கக்கூடிய கடவுள் யாருன்னா சிவபெருமான். பொன்மயனும் அந்த இரணியவர்மன் புகழ் அருள் புரிவானே, அவர்களுக்கு அருள் புரியக்கூடிய பெருமானை, அனைத்து உயிரும் பொருந்தி வேத விண்மையனை பதம் பணிவாரி எரிய வரம் எண்ணியபடி எய்துவாரு. அவங்க என்ன எண்ணுகின்றார்களோ அந்த எண்ணியதற்கு தகுந்தவாறு சிவபெருமான் அருள் புரிவார். யாருக்கு? சிவபெருமான எந்த எண்ணத்தோடு வழிபாடு செய்கின்றோமோ அந்த எண்ணத்தோடு அந்த எண்ணியாங்கு எய்தியபின் அங்கு திண்ணியராக பெய்யும் கூட யாரும் சொல்லுவாங்க? வள்ளுவர் சொல்லுவார். நாம என்ன எண்ணுகின்றோமோ அதன்படிதான் நம்முடைய வாழ்க்கை அமையும். நம்முடைய எண்ணம் எதுவாக இருக்கணும்? சிவபெருமானை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் இருக்கணும். வேற எந்த எண்ணமும் நம்ம கிட்ட என்ன செய்யக்கூடாது? குடும்ப அளவுக்கு வேற என்னமோ சொல்ல மாதிரி தெரிஞ்சு. நம்ம எண்ணிய செயல் எல்லாம் எப்படி இருக்கணும்னா இறைவன் திருவடிய அந்த பாட்டிலே சொல்றாருல்ல, சென்று அடைவோம் நாம் போய் சிவபுரத்தில் அணியார் கதவது அடையாமை குடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே என்று கூட யார் சொல்றான்? மாணிக்கவாசகர் சொல்றாரு. அந்த நீய திறந்து கதவை திறந்து ரெடியா வச்சிருக்காரு. நம்ம போவதற்கு உண்டான வாய்ப்பை பார்க்கணும். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஒரு காலம் இனி இல்லை. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். மிக ஒரு காலம் இனி இல்லை. நம்ம அந்த எப்படி இந்த காலத்தை நாம் போக்க வேண்டும் என்று அறிந்து காலத்தை வீணடிக்காமல் இறைவனை வழிபாடு செய்து உய்யக்கூடிய வழியை நாம பார்க்க வேண்டும் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. ரொம்ப அற்புதமான பாட்டு. இது தொட்டோம்னால இது அடி இந்த ஒரு பாட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு மட்டுமே 1 மணி நேரம் பேசுவேன். அவ்வளவு விஷயம் இருக்கு. உள்ளுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. அப்படி அடுத்து நம்ம பாட்டுக்கு போகணுங்கிறதுனால அடுத்த பாட்டுக்கு போயிடும். அப்பாலைக்கு அப்பாலாய் அப்பால் அப்பாலைக்கு அப்பால் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப நம்ம எதுல இருக்கோம்? 36 தத்துவத்துல இருக்கோமா? இப்ப அதுலயும் மண் தத்துவத்துல இருக்கோம். அதுலயும் நம்ம இருக்கக்கூடிய இந்த சகல வர்க்க ஆன்மாக்களை உயிர்ப்பதற்கு ஸ்ரீகண்டபுரத்துல இருக்காரு. நம்மளுடைய போனம் என்ன போனோம் அப்படின்னா பிரகிருதி மாயா போனம் என்று பெயர். நம்ம இருக்கக்கூடிய போனத்துக்கு பேரு பிரகிருதி மாயா போனோம். அதுக்கு மேல அசுத்தமாயா போனோம். அதுக்கு மேல சுத்தமாயா போனோம். இது கேட்க உங்களுக்கு நான் பல கதை சொல்லியிருக்கேன். மேல இருந்து வர்ற மழை நீர் சுத்த தண்ணீர். மழை தண்ணி எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். நம்ம வீட்டு மாடி செட்டில வருதும் அது கலங்களாயிருமா? அது அசுத்தமாயை. மழை நீர் சுத்த நீர். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு மாடி தொட்டில விழுந்ததும் அது கலந்தது அசுத்தமாயா போனோம். அதுல இருந்து நேர கீழே இந்த குழாய் வழியா நேர எங்க வரும்? சாக்கடைக்கு வரும்ல. அந்த சாக்கடை தான் நம்ம இருக்கக்கூடிய போனோம். என்ன போனோம்? பிரகிருதி மாயா போனோம். இதுல இருந்து இப்ப சுத்தமாயா போனோம், அசுத்தமாயா போனோம். இது என்ன போனோம்? பிரகிருதி மாயா போனோம். இந்த சாமி எங்க இருந்து வராரு? இந்த தத்துவத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இறைவன். இப்ப நாம இருக்கக்கூடியது பிரகிருதி மாயா போனோம். இதுல இருந்து அப்பாலைனா என்ன அர்த்தம்? அசுத்தமாய போனோம். அதுக்கு அப்பாலைனா என்ன அர்த்தம்? சுத்தமாய போனோம். அதுக்கு அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுதுங்க நம்மானை அப்படின்பாரு. இன்னொரு பாட்டுல சொல்றாரு, இந்த இதுல கூட சொல்றாருல, விநாயகர் அகவல்ல கூட சொல்றாருல, மூலாதாரத்தின் மூண்டலுக நிலை காலால் எழுப்பி கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டின் நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகதுலமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனிதெனக்கு அருள் செய்து புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தில் கவால வாயில் காட்டி இருத்தி முக்தி இனிதெனக்கு அருள் செய்து
என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்த முன்னை வினையும் முதலை களைந்து வாக்கு மனமும் இல்லா மனோலையும் தேக்கி என் சிந்தை தெளிவித்து இருள்வழி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருதரும் ஆனந்தத்தை அழுந்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அருளி அல்லல் களைந்து அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலைக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கருமனுள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி 5 கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்து என ஆண்ட வித்தக விநாயகா பிறைகளல் சரணி. அப்பாலைக்கு அப்பாலை நிறைய அப்பாலைக்கு அப்பாலை பாடுதுங்க அம்மாயின்னு கூட இன்னொரு பாட்டில் சொல்றாரு. அப்பாலைக்கு அப்பாலை நான் தத்துவங்களை கடந்து இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அந்த இடத்துல அப்பாலைக்கு அப்பாலாய். இந்த 3 அப்பாலை சொல்றாரு. அப்பாலைக்கு அப்பாலைக்கு அப்பாலாய் அப்படின்னு அர்த்தம். பிரகதி மாயா கோணத்திலிருந்து அப்பாலாய் அப்பாலாய் அப்படி எடுக்கணும் பொருள். அப்ப இத்தனையும் கடந்து இருக்கக்கூடியவர் இறைவன் சொல்லி அப்படி எல்லாத்தையும் கடந்து அறிவு இது அம்பலுக்கு வணக்கம். அறிவறிய அமலை தன்னை அப்பாலும் தானாகி தொழில் 5 ஏற்றாதே ஏற்றுவாளை. இப்ப யாரு ஏக்குறா? எல்லாத்தையும் ஏக்குறது யாரு? சக்தி. அப்பாலைக்கு அப்பாலை எல்லாத்தையும் இயக்குவது யாருன்னா சக்தி. முப்போதும் மலை தூவி முடி சாய்த்து மனத்து அகத்தும் உள்ளுவாரை தப்பாதை பிறப்பருக்கும் சிவகாம சௌந்தரியை பணிவான் தான் முன். இப்ப அம்பாள் என்ன செய்யறாங்க? இப்ப அம்பாள் சிவகாம சுந்தரி பரந்தெழுந்த சமன்முதலாம் பரசமய இருள் நீங்க சிறந்தளவு சைவநெறி திருநீற்றின் ஒளி விளங்க அறந்தை கட புகையர்கோன் அமுத செய்ய திருமுளைப்பால் சுரந்தளித்த சிவகாம சுந்தரி. அம்மா என்ன செய்யறாங்க? சாமி யார் காட்ட முடியும் அப்படின்னா அம்மா தான் காட்ட முடியும். நம்மளால சாமிய நுகர முடியாது. இப்ப நீங்க நேரடியா போய் நீங்க சாமி முன்னாடி போய் இப்படி நேரம் நின்றுவீங்களா? நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோயிலுக்கு போயாச்சுன்னா சாமிக்கு நேரம் மட்டும் எப்பயுமே நிக்க கூடாது. நின்னா நமக்கு அருள் கிடைக்காது. சாமிக்கு நேரம் எதிர போய் ஒண்ணு இந்த சைடுல நிக்கணும், இல்லை அந்த சைடுல நிக்கணும். அதனாலதான் கம்பி வச்சு கட்டியிருக்காங்க. கோயில கம்பி வச்சு கட்டினா நினைக்கிறாங்க, அதையும் மீறி நினைக்கிறாங்க நான் சாமிக்கு எதுக்கு போய் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. சாமி எதுக்கு போய் நிக்க கூடாது. ஏன்னா அந்த ஜோதி பிளம்ப நம்மளால தாங்க முடியாது. அதை நம்மளால நுகரவும் முடியாது. அதனாலதான் சாமி நினைக்கிறாரு அம்பாள் மூலியமா எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சொல்றேன். பாபநாச கரண்டை கொண்டு போய் நீங்க டியூப்லைட்ல சொல்றீங்கன்னு என்ன ஆகும்? டியூப்லைட் வெடிச்சிடும், தாங்க முடியாது இதால. அப்ப என்ன செய்யறாங்க? டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து 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 தான் என்ன செய்யறாங்க? இங்க கொண்டு வராங்க. அப்படி சாமி என்ன பண்றாரு? டிரான்ஸ்ஃபார்மர் யார வச்சு? அம்பாளை வச்சு அருளை பூ யார்கிட்ட கொடுக்காரு சாமி? தன் நினைப்பது சிவம், முடிப்பது சக்தி. தன் அருளாகிய அருளை கொண்டுதான் என்ன செய்யறாரு சாமி? இந்த உயிர்களுக்கு ஊட்டுகின்றார். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு குழந்தைக்கு நோய் இருக்குன்னா தாய் மருந்து சாப்பிட்டு முளைப்பால் வழியாக அந்த பிள்ளைக்கு கொடுத்து நோயை நீக்குவாள். அது போல சிவகாம சௌந்தரியாக விளங்கக்கூடிய அம்பாள் என்ன செய்யறாங்க? சிவபெருமானிடமிருந்து அருளை வாங்கி இந்த உயிர்களாகிய நமக்கு ஊட்டி பிறவி என்கின்ற பிணியை நீக்குகின்றார். பிறவிங்கிற நோய் நம்மகிட்ட இருக்கா? அது யார் நீக்குவா? அம்மா தான் நீக்குவோம். அம்மா சிவஞானம், சிவபெருமான் சிவம். சிவஞானத்தை பெற்றுக் கொண்டுதான் சிவத்தை அடைய முடியும். சிவஞானம் பெறாம சிவத்தை அடையவே முடியாது. சிதம்பரத்துல சாமி எப்படி நடனம் வர்றாரு? வலது காலம் இடது காலம்? இடது காலம். இடது காலம் யாரோட பாதம்? அம்பாள் யாருன்னு சொன்னேன் உங்ககிட்ட? சிவ ஞானம். அப்படி மதுரைக்கு வந்துருங்க. மதுரையில எப்படி ஆடுறாரு சாமி? வலது காலத்துக்கு ஆடுறாரா? வலது காலம் யாரு? சிவம். நீ சிதம்பரம் போனீங்கன்னா சிவஞானம் உண்டாகும். அப்படியே மதுரைக்கு வந்துட்டீங்கன்னா சிவமே கிடைக்கும். தன்னையே கொடுத்துருவாங்க சாமி. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க யார வணங்கணும்? சிவஞானம் பெறுவதற்கு சிதம்பரத்தை வணங்கி சிவபெருமானை. அதனாலதான் சொன்னாரு, ஞானத்தால் தொழுவார் ஞானிகள் ஞானத்தால் தொழிலே நானிலே ஞானத்தால் தொழுவார்கள் தொலைக்கண்டு ஞானத்தால் நான் தொழுகிறேனே. சிவஞானத்தை பெற்ற எத்தனையோ அருளாளர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சிவஞானத்தை பெற்றுக்கொண்டு நான் உன்னை தொழுகின்றேன் என்று அப்பர் சுவாமிகள் அந்த பாட்டுல சொல்றாரு. அப்படிப்பட்ட சிறப்பு சிவஞானம் நமக்கு உண்டாகணும். அதுக்கு என்ன செய்யணும்? எல்லா செயலையும் சிவன் செயல் என்று செய்யணும். அதுதான் நமக்கு சிவஞானம், வேற ஒண்ணும் கிடையாது. இது சிவஞானம் என்னமோ அது ஒரு தனியா ஒரு ஞானம் இருக்கு போல தெரியுது அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். எல்லா செயலையும் சிவன் செயல் என்று செய்வதுதான் எல்லாம் சிவபெருமான் திருவருள்னு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சிவபெருமானுடைய திருவருள்னா யாரு? திருவருள்னா அம்பாள். சிவபெருமானுடைய திருவருள்னா யாரு? அம்பாள். எல்லாமே அவங்கதான் இயக்குறாங்கிற அந்த எண்ணம் நம்ம கிட்ட இருக்கணும். அதுதான் சுவாமியுடைய திருவருள் நம்ம சொல்லலாம். அப்படி சிவகாம சௌந்தரி. இந்த சிவகாமின்னு என்ன அர்த்தம்? அந்த சிவத்தை இந்த உயிர்களுக்கு யார் காட்டுவா?
அம்மா தான் அதான் சிவகாமி என்று பெயர். அந்த பாட்டுல பரந்தெழுந்து சமமுதலாம் பரசமய இருள் நீங்க சிறந்தளவு சைவ நெறி திருநீற்றின் ஒளி விளங்க அறந்தை கட புகழியர்கோன் அமுது செய்ய திருமுலைப்பால் சுரந்தளித்த சிவகாம சுந்தரி உங்களல் போற்றி. அடுத்த பாட்டு அதை சொல்றாரு. ஞானசம்பந்த பெருமானுக்கு அம்பாள் கொடுத்ததெல்லாம் சொல்றாங்க. அப்படி தொழில் ஐந்தும் ஏற்றாது ஏற்றுவாளை. ஏற்றாமல் ஏற்றுவாள் யாருன்னா அம்பாள். ஐந்தொழிலும் யார் ஏற்றா அப்படின்னா அம்பாள் தான். சாமி நினைக்க சக்தி என்ன செய்யறாங்க? ஐந்தொழிலும் போய் ஐந்தொழிலும் இயக்குகின்றார்கள் சக்தி அம்பாள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் எல்லாமே தன்னுடைய சக்தியை கொண்டுதான் சாமி எல்லாமே செய்கின்றார். முப்போதும் அப்படிப்பட்ட அம்பாளை முப்போதும் மலர் தூவி முடி சாய்த்து, முடி சாய்த்துனா முடியை சாய்க்கிறதா இல்ல, தலை வணங்குவது. வணங்கி அம்பாளை என்ன செய்யணுமா? வழிபாடு செய்ய வேண்டும். மனத்து அகத்து உண்ணுவாய் மனத்தில் எந்த நேரம் வைத்து மலர் தூவி முப்போதும் யார் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு பிறப்பறுக்கும் சிவகாம சௌந்தரி. அப்ப பிறப்பு யார் இருப்பா? உமையம்மையை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக பிறப்பு அறுபடும். மேவாமை அதான் சொல்றாருல. அப்ப அம்பாளை சார்ந்தா என்ன உண்டாகும்? பிறப்பு அறுபடும். இப்ப இதுக்கு நான் ஏற்கனவே ஒரு கதை சொன்னேன். இப்ப கணவன் மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள்ல மூத்த பையன் ரொம்ப அம்மா கிட்ட ரொம்ப பாசமா இருக்கான்னு வச்சுக்கோங்க. அம்மா எதுக்கு எடுத்தாலும் இந்த அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? மித்த 2 பிள்ளையும் விட்டுருவாங்க. ரொம்ப பாசமா இருக்கிற பிள்ளைங்க என்ன செய்வாங்க தெரியுமா? தனியா என்னங்க அப்படிமாங்க அது அம்மா. அந்த ஐயா நீ சொல்ல வரும்போதே புரியுதுமா, நீ என்ன நீயே சொல்லுமா அந்த ஐயா சொல்லுவாரு. உடனே இந்த அம்மா சொல்லுவாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க, அந்த தில்லை நகர்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் வீடு இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம மூத்த பையன் பேர்ல எழுதி வச்சிருங்க. பாத்துருக்கீங்களா? ஏன்னா அவன் பிரியமா இருக்கிறதுனால. உடனே அந்த ஐயா என்ன செய்வாரு? நீ சொல்லிட்டே இல்ல, ஓகே அப்படின்றது. அதே போல அம்மாட்ட நம்ம பிரியமா இருந்தா சிவன் என்ன பண்ணிடுவாரு? சாங்ஷன் பண்ணி விட்டுருவாரு. அதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. அம்பாள் அத அரணுக்கு மனோன்மணி தாயும் அரணுக்கு மனோன்மணி நல் மகளும் அரணுக்கு மனோன்மணி நல் தாரமும் ஆமே. திருமந்திரத்துல தாரம் ஆகுவள் தத்துவமாய் நிற்பள். அந்த பாட்டுல சொல்லுவாரு, தாரமுமாகுவள் தத்துவமாய் நிற்பாள். அப்புறம் மனோன்மணி அப்படின்னு சொல்லி, மனோன்மணிக்கு அரணுக்கு தாயும் அரணுக்கு நல் மகளும் நல் தாரமும் ஆமே. மகள், தாயி, தாரம் எல்லாமே யாரு? மனோன்மணி தான். இப்ப அர்ச்சிக்கும் போது எப்படி அர்ச்சிப்போம் பார்த்துருக்கீங்களா? மனோன்மணி தான். இது நெய்வேத்தி ஊட்டும் போது பாத்தீங்கன்னா சிவகாமின்னு சொல்லி ஊட்ட மாட்டேன், மனோன்மணி தான். ஏன்னா சிவலிங்கம் மூத்த இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சக்தி பேர் என்ன பேரு? மனோன்மணி. இப்ப சாமிக்கு ஊட்டும் போது, அம்பாளுக்கு ஊட்டும் போது மனோன்மணியே சுவாகான்னு சொல்லி தான் ஊட்டணும். அந்த இடத்துல நம்ம இந்த பேரை கூட சொல்ல வேண்டியது. நம்ம மனோன்மணி சிவலிங்கம் வந்துட்டாலே அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சக்தி பேரு மனோன்மணி தான் பேரு. சதாசிவமூர்த்தி மனோன்மணி. இப்ப மூலகத்துல இருக்கக்கூடிய விநாயகருக்கு யாரு சக்தி? வல்லவ. பிரம்மாவுக்கு சக்தி யாரு? மூலாதாரம். சிட்டாதானத்துல பிரம்மா சரஸ்வதி. மணிபுரதம் விஷ்ணு லட்சுமி. அநாகதம் ருத்ரன் பார்வதி. அடுத்து விசுத்தி. விசுத்தியில யாரு? ருத்ரன். ருத்ரன் கிடையாது, ருத்ரன் பார்வதி சொல்லியாச்சு. இங்க மகேஸ்வரன் மகேஸ்வரி. அடுத்து சதாசிவமூர்த்தி மனோன்மணி. சதாசிவமூர்த்தி சிவலிங்க வடிவம் இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்தி பேர் என்ன பேரு? மனோன்மணி என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. சரி, அது இந்த பாட்டுல சொல்றாரு. அந்த மனோன்மணிக்கு பல சிறப்புகள் இருக்கு. நிறைய பேர் ஏதாவது திருமணம் முடிக்கலன்னா நேரம் என்ன செய்வாங்க? நீ ஒரு மனோன்மணிக்கு ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிருக்கீங்க அப்படின்வாங்க. பார்த்துருக்கீங்களா? நேரம் மனோன்மணிட்டு போவாங்க, உடனே சாங்ஷன் ஆயிரும். இப்ப சொன்னேன்ல, இப்ப இந்த தில்லை நகர வீட்டுக்கு எழுதி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணா உடனே திருமண வைபவம் கூடி வந்து. மனோன்மணிக்கு அர்ச்சனை பண்ணீங்களா? முடிஞ்சிச்சு. சரி, அதான் மனோன்மணி சதாசிவமூர்த்திக்குரிய சக்தி. ஆமா, மனோன்மணி பண்ணா உடனே வந்துடும். நீ கோயில மனோன்மணிக்கு பண்ணுங்கன்னு சொல்லிருங்க, அவங்க பண்ணிடுவாங்க. பண்ணலாம்.
பணி அப்படிப்பட்ட சிவகாம சௌந்தரியை பணிந்து அகத்தில் அடக்கி அந்த உமையம்மையை வணங்கி வழிபாடு செய்வோம் என்று இந்த பாட்டை சொல்றாரு. அடுத்து வந்து அதுக்குள்ள 7:30 போகுது. அடுத்து காரைக்கிழமையருக்கு சொல்றாங்க. ஆலவனத்து அமலம் கண்டு வந்த காரைக்கால் அம்மை தன்னை பால் உறுத்தி உமை முளையில் பதிக விதம் பலகாந்த பாலன் தன்னை சூளையினால் சிவனருளால் உடைத்தானை தடுத்தாட்டான் தோழன் தன்னை மாலை மணி வாசகனை மற்ற அடி யாரையும் மற்ற எல்லா அடியாரையும் அடி வணங்குவோம். எல்லா அடியாரும் பொதுவா வந்து காரைக்கிழமையில ஆரம்பிச்சு அத்தனையாரும் வணங்க சொல்லிட்டாரு இந்த ஒரு பாட்டுல. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, முதல் ஆலவனத்து அமனிடம் கண்டு வந்த காரைக்கிழமைன்னு சொன்னாரு பார்த்தீங்களா. இந்த இடத்துல பல விஷயங்கள் இருக்கு. இப்ப திரு அலங்காட்டுல காரைக்கிழமையருக்கு சாமி என்ன பண்ண, இந்த கதையை கொஞ்சம் கவனமா கேட்கணும். எல்லாம் கவனத்தை செதவி விட்டுறாங்க, இல்லைன்னா புரியாது. காரைக்கிழமையாரு எங்க நடனம் பார்த்தாங்க அப்படின்னா திரு ஆலங்காட்டுல. அங்க போயிருக்கீங்களா யாரும்? ஒண்ணு, நீங்க ஒரு ஆள் போயிருக்கீங்களா? சரி, அப்படின்னு நிறைய தடவை போக வாய்ப்பு கிடைச்சது. சென்னைக்கு இந்த ட்ரிப்பு போடும் போதெல்லாம் அங்க காரைக்கிழமையாரை பார்த்துட்டு தான் வருவோம் முன்னாடிலாம். சரி, அப்படி அங்க என்ன முனிவர் இருந்தார் அப்படின்னா முஞ்சிகேச முனிவர்னு ஒரு முனிவர் இருக்காரு. அங்க வந்து திரு நடனம் பார்த்தவர். காரைக்கிழமையரோடு சேர்ந்து இந்த முனிவரும் நடனம் பார்த்திருக்காரு அங்க திரு ஆலங்காட்டுல. சிவருமன் கழுத்துல இருக்கு பாருங்க ஒரு பாம்பு. அந்த பாம்புக்கு என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு? கார்கோடன் பேரு. அந்த பாம்புக்கு கார்கோடன் இருப்பாங்க. அந்த பாம்பு ஒரு நாள் நஞ்சை கக்கிருச்சு. கக்குன்னு வந்து சாமி சாபம் விட்டார். சாபம் விட்டு நீ பூலோகத்தில் சென்று கார்கோட முனிவராக சென்று அங்கே முந்திகேச முனிவர் ஒருவர் இருப்பார், அவர் போய் நீ தரிசனம் செய்தாலொழிய இந்த சாபம் நீங்காது அப்படின்னு சொல்லி சாமி அனுப்பி விட்டுருவாரு. அங்கிருந்து நேரம் எங்க வருவாரு? பூலோகத்துக்கு வருவாரு. அப்படி வரும்போது அந்த சாமிகிட்ட உள்ள களத்துல இருக்கிற அந்த பாம்பு பேர் என்னவரு? கார்கோடன்னு சொன்னா நேரம் வந்து கார்கோட முனிவராக வந்து ஒவ்வொரு தலமாக சென்று இந்த முனிவர் எங்க இருக்காருன்னு பார்த்துக்கிட்டே வருவாரு. கடைசி எங்க இருப்பாரு? இந்த திரு ஆலங்காட்டில் இருப்பார். அங்க தவம் செய்து கொண்டிருப்பார். அவர் தவம் செய்யும்போது எப்படி இருப்பார்னா, அந்த முனிவர் இந்த முந்திகேச முனிவர் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது முஞ்சி புல்லுன்னு ஒரு புல் இருக்கான். அந்த புல்லு வந்து கேசம்னு என்னது? முடி. தலைங்கிறாங்க, தலை முடி. அந்த முஞ்சி புல் அவர் தவம் செய்யும் போது முஞ்சி புல்லு மேல அப்படி படர்ந்து போய்கிட்டே இருக்குமா. அப்படி தவம் செய்வாராம் அந்த முனிவர். அந்த முனிவரை போய் சாமி பார்க்க சொல்லியிருக்காருன்னா, அவரை பார்த்தாதான் அந்த சாபம் நீங்க சொன்னார்னா, அந்த முனிவருடைய தவம் எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். புரியுதா உங்களுக்கு? இந்த முனிவரை போய் நீ பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சாமி சொன்னார்னா, அப்ப அவருடைய தவம் எத்தனை பிறவில அவர் தவம் செஞ்சிருப்பாரு யோசிச்சு பாருங்க. அதனால அந்த முஞ்சி புல் படர்ந்த காரணத்தினால், தலைமேல் படர்ந்த காரணத்தினால் அந்த முனிவருக்கு முஞ்சிகேச முனிவர் என்று பெயர். அவர் வந்து எப்படின்னா அங்க தவம் செய்துகிட்டு இருக்கும் போது இவர் யார் வரா? அங்க இருந்து இந்த கார்கோட முனிவர் வந்து அவரை பார்த்தாரு. அந்த முனிவர் இருக்காரு. அவருடைய பார்வை பார்த்தாரு பாருங்க. பார்த்ததுமே அவருடைய சாபம் நீங்கிருச்சு. நீங்கி எங்க போயிட்டாரு? நேரம் மறுபடியும் சிவபெருமான் காலத்துக்கே போயிட்டார். அப்போ எப்பேற்பட்ட சிறப்பு பாருங்க. அப்படிப்பட்ட முனிவர் அவருக்கு இங்க சாமி, அந்த முந்திகேச முனிவருக்கு இங்க சாமி திருநடனம் புரிஞ்சிருக்காரு திரு ஆலங்காட்டுல. எப்படி காரைக்கிழமையாருக்கு நடனம் புரிந்தாரோ அப்படிப்பட்ட முனிவர் தவம் செய்த இடம் இந்த ஊடால ஒரு வரியில அப்படி லேசா சொல்றாரு அந்த இடத்துல. ரெண்டாவது, இந்த முந்திகேச முனிவர் நல்லா கவனமா கேளுங்க. இந்த முந்திகேச முனிவர் வாமன வடிவம் எடுத்து வந்தார் பாருங்க திருமால். அப்ப அந்த இது நடந்துச்சு பாருங்க, வேலி நடந்து பாத்தீங்களா, அதுல ஒரு முனிவரா இந்த முனிவர் இருக்காரு. அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. பல இடங்கள்ல இந்த முனிவர் வந்து ஒவ்வொரு பிரிவிலையும் வருவாராம் இந்த முந்திகேச முனிவர். அதனாலதான் இவரை வந்து தரிசனம் பண்ண சொல்லியிருக்காரு சிவபெருமான். தன்னுடைய கார்கோட அந்த பாம்பை அதை விஷத்தை கக்குறதுனால அவர் சாபம் நீங்குவதற்கு வந்து வழிபாடு செய்த இடம் இந்த திரு ஆலங்காடு. ஆலங்காடுக்கு சாமி எப்படி காரைக்கிழமையோட ரெண்டாவது அங்கதான் இது நடந்தது. காளியோட நடனம் ஆனது அங்கதான். காளியோட ஆடி, கனகாஜலத்தாடி, ஊழியோட ஆடி, உலகத்தை ஆடின்னு கூட திருமலை சொல்றாரு. 2 பேரும் போட்டி போட்டு நடனம் ஆனது எங்க? ஆலங்காடு. சாமி என்ன பண்ணாரு? அப்படி காலை தூக்கி நடனம் பண்ணாரு. அம்பலால தூக்க முடியல. உடனே என்ன பண்ணாரு? உடனே தில்லையினுடைய எல்லையில இருந்துட்டாரு சாமி. அப்படி எல்லையில இப்பயும் போனீங்கன்னா தில்லை காளின்னு இருக்கும் பாத்துருக்கீங்களா? அப்படி சாமி பாத்தீங்கன்னா அப்படி கீழே இருக்க அந்த குண்டலத்தை எடுத்து அப்படி காதுல அப்படி மாட்டுவாரு. ஏன்னா நடனத்தை கொண்டு வந்தவர் யாரு? அவரு பிள்ளைய ஆடுவாரா? அப்படி சிறப்பா 108 தாண்டவங்கள் தனியா இருக்குங்க. அந்த படம் ஒண்ணு இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 108 தாண்டவம் சொல்லி நீங்க நெட்ல அடிச்சா கூட வரும். சாமி அந்த ஊர்த்துவ தாண்டவம், இந்த ஊர்த்துவ தாண்டவம் தான் மேல தூக்கி ஆடுறது.
நீங்க இப்பயும் போய் பாத்தீங்கன்னா திரு ஆலங்காட்டுல ரத்தின சபைன்னு பேரு. பஞ்ச சபையில சித்திர சபை எது? குற்றாலம். வெள்ளியம் சபை மதுரை. பொற்சபை சிதம்பரம். அடுத்து தாமிர சபை செப்பேடு, நம்ம செப்பர நம்ம இது திருநெல்வேலி. அடுத்து ரத்தின சபை இந்த திரு ஆலங்காடு. இப்ப பாத்தீங்கன்னா காரைக்கிழமையார் பாட உள்ள சாமி நடனம் ஆடிட்டே இருக்காராம். இன்னும் அங்க உள்ள சாமி பாத்தீங்கன்னா ரொம்ப உள்ள தள்ளி வச்சிருப்பாங்க. அந்த ரத்தின சபையில அந்த நடராஜரை உள்ள தள்ளி வச்சிருப்பாங்க. இது கொஞ்சம் வச்சு மூடி இருப்பாங்க. உள்ள சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க வெளியில சுத்தும் போது நீங்க பார்க்கலாம். அந்த சத்தம் வெளியில சுத்தும் போது கேட்கும். அப்படின்னு அங்க பார்த்து அழுது ரொம்ப அழ வச்சுட்டாரு அந்த இடத்துல சாமி. ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த இடம். அம்மையார் பாடுறது அப்படியே ரொம்ப மெய் உருக்க வந்துருச்சு அந்த இடத்துல. நீங்களே போனாலே அந்த இடத்துல உருக்க வந்துடும். அப்படி இருக்காரு சாமி பாத்துக்கோங்க திரு ஆலங்காட்டுல. முன்னாடி நீங்க போகும்போதே காரைக்கிழமை அப்படி தலைகீழ நடந்து கைலாயத்துக்கு போனது அப்படி முன்னாடி வச்சிருப்பாங்க அந்த கோயில்ல. அம்மையார் தலைகீழ நடந்து போனாங்கல்ல, தலைகீழ அப்படி கைலாய மலையே அதிர்ந்துச்சான். உமையமே அடிக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி இது யாரு அப்படின்னதும் நம்மை பேணும் அம்மைகான் அப்படின்னாராம் சிவபெருமான். என்ன சொன்னாரா? நம்மை பேணும் அம்மைகான். நமக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது சாமிக்கு. தாய்மொழி தந்தையிலி தான் தனிய நானேடி, தாய்மொழி தந்தையிலி தான் தனிய நாயடினும் காயில் உலகனைத்தும் கல்பொடிகான் சாழலோ என்று கூறுவதற்காங்க. தாயும் தந்தை இப்ப தாயின் யார சொன்னாரு சிவபெருமான்? நம்மை பேணும் அம்மைகான் அப்படின்னு அம்மையார் சொல்லவும் உடனே அம்மையே அப்படின்னாலாம் சிவபெருமான். உடனே அவங்க தலைகீழ அப்படி நடந்து போய் அப்பா அப்படின்னாங்களாம். எப்படி இருக்கும் அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. யாரை பார்த்து? அப்பா அப்படின்னதும் உடனே அம்மையே அப்படின்னு சிவபெருமான் என்னமா அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சாமி கேட்டாரு. அப்பதான் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். சாமி பார்த்தா எப்படி வரம் கேட்காங்க பாத்தீங்களா? இரவாத இன்ப அன்பு. சாமி அந்த அன்புக்கு இறப்பே இருக்கக்கூடாது. வேண்டி வேறவே வேணுமாமா அப்படின்னு சாமி கேட்டாரு. பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும். அடுத்து என்ன கேட்டாங்க? சாமி பிறவாமை வேண்டும். வேறவே வேணுமா? மீண்டும் பிறப்பு உண்டில் உன்னை என்று மறவாமை வேண்டும். வேறவே வேணுமா? அப்படி எப்படி பிறக்கவாறு செய்தாருன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, உன் அடியின் கீழ் இருக்க என்ன, நான் பாடிக்கொண்டே இருக்க, நீ நான் நடனம் ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அம்மையார் கேட்க. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டில் உன்னை என்று மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். இப்பயும் பாருங்க ஆலங்காட்டுல அம்மா சாமி நடனம் ஆடிக்கிட்டு இருப்பாரு, அம்மா கீழே இருப்பாங்க. நம்ம சிதம்பரத்துக்கு போங்க, அம்மா கீழே இருப்பாங்க, சாமி நடனம் ஆடிக்கிட்டு இருப்பாரு. எல்லா திருக்கோயிலுக்கு போனாலும் நடராஜ பெருமான் பக்கத்துல என்ன வைக்கணும்? அதுக்குதான் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேற வெள்ளிக்கிழமைக்குள்ள ரூபா கொடுங்க, அதை நம்ம கொண்டு போய் கொடுக்க போறோம். காரைக்கிழமை செலவு வைக்கிறதுக்கு, நடராஜ செலவு வைக்கிறதுக்கு ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க. ஒருத்தவங்க 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் அடி வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க 3 அடியில. இன்னொருத்தவங்க மாணிக்காசர் வாங்கி தரேன்ட்டாங்களாம். இன்னொரு அடியாரு அவங்க ஒரே ஆளு செலவு பண்றேன்ட்டாங்களாம். இந்த காரைக்கிழமையர் ஏத்துக்கிட்ட ஒரு அம்மையார் வசூல் பண்ணி நான் எப்படியாவது தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பொறுப்பை ஏற்றிருக்காங்க. அதனால நம்ம அடியார் திருக்கூட்டத்துல கேட்டிருக்காங்க. நம்மளால முடிஞ்ச வசூலை பண்ணி அவங்க கையில கொடுத்துரும். சோழபுரத்துல நடராஜ பெருமான் சிலை இல்ல, அதை வைக்கிறதுக்காக அந்த நடராஜ பெருமானுக்கும் மாணிக்கவாச பெருமானுக்கும் ஆள் இருக்காங்க. காரைக்கிழமையாருக்கு சாமி விட்டுருவாரா? இப்பயே நம்ம ஓரளவுக்கு கலெக்ஷன் ஆயிடுச்சு. நீங்க முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை கொடுங்க, எவ்வளவு கலெக்ஷன் வருதோ கொண்டு போய் கையில கொடுங்க. அவங்களால ஏன்றது இவ்வளவுதான் கணக்கு இல்லை, எவ்வளவு நாளும் கொடுக்கலாம். அவங்க விருப்பம். 10 ரூபாயில எவ்வளவு நாளும் நீங்க கொடுக்கலாம். சரிதானா? சரி, அவங்க தகுதிக்கேற்ப. சரிதானா? கொடுக்கும்போது சிவார்ப்பணம் சொல்லி கொடுத்துட வேண்டியது, அவ்வளவுதான். ஐயா சரி, அப்படிப்பட்ட சிறப்பு காரைக்கிழமையார் சிறப்பு. காரைக்கிழமையார் பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், இன்னைக்கு முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு சிறப்பு அம்மையாருக்கு. அம்மை தன்னை பாலு உறுத்தி உமை முளையில் பதிக விதம் பல பகர்ந்த பாலம் தன்னை அம்பாள் என்ன செய்யறாங்க? முளைப்பால் கொடுத்த நம்ம ஞானசம்பந்த பெருமானுக்கு தோடுடைய செவியன் பாட வைத்தது யாரு? உமையம்மை. அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு வணக்கம். உமைமலையில் பதிக வீதம் பல பகர்ந்த பாலன் தன்னை. அந்த ஞானப்பாலை குடிச்சதுமே அவருக்கு என்ன வந்துருச்சு? பதிகம் ஆகுவதற்கு உண்டான வாய்ப்பை சாமி கொடுத்தார். உடனே தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்னு பதியம் பாட ஆரம்பிச்சாரு ஞானசம்பந்த பெருமான். அவரே சொல்றாரு, பாலனாம் விருத்தனாம் பசுபதிதானாம் பண்டுவம் கூட்டை உதைத்து அடியவருக்கு அருளும் காலனாம் எனதுரை தனதுரையாகன்ட்டு பொறுப்பை யாற்ற கொடுத்தாரு, சிவபெருமான்ட்ட விட்டாரு. இப்ப நம்ம ஒரு பாட்டு பாடினோம்னா நானே பாடுங்க அப்படின்னு நம்ம
ஒரு கவிதை எழுதினாலும் என்ன செஞ்சிருவோம், நம்ம கவிதையை பாருங்க இந்த மாதிரி ஒருத்தர் எழுதிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி 4 பேர்த்த என்ன செய்வோம். ஆனா அவங்க அத்தனை பதிவும் பாடிட்டு என்ன செஞ்சாங்க, எனதுரை தனதுரையான்ட்டு ஒரு நிமிஷத்துல சாமி கிட்ட பொறுப்பை படிச்சு போயிட்டாங்க. அப்படிதான் இருக்கணும். எந்த செயல் செய்தாலும் சிவபெருமான் திருவள்ளுன்னு சொல்லி முடிச்சிடணும். சூளையினால் சிவன் அருளால் சிவன் அருளாற்று உடைத்தானை தடுத்து ஆட்டான் தோழன் தன்னை. இப்ப சூளையினால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட அப்பன் சுவாமியில அவருக்கு ஒரு வணக்கம் சொல்ல கொடுத்தாரா. எங்க பதிச்சு வலி, அந்த வழியில தாங்க முடியாது. சூளை வழியெல்லாம் அங்கே முடியாது. அது சொல்லுவாங்களா, வாந்தி பதி வந்தவங்களுக்கு தாங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அந்த வலி வந்தவங்களுக்கு தான் அதோடைய அருமை தெரியும். வயிற்று வலி வந்தவங்களுக்கு தான் தெரியும், வாந்தி வந்தவங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி வலியை யாரும் நம்ம வெளியில சொல்ல முடியும். அப்படி வலி வந்தது. சாமி என்ன செஞ்சாரு, அந்த சூளை கொடுத்து ஆட்கொண்டார். ஒரு தடவை கோலை கொடுத்து ஆட்கொண்டார். அடுத்தது சொல்றாரு, தடுத்து ஆட்கொண்டான் தோழன் தன்னை. சுந்தரம் சாமியில சொல்றாரு, தடுத்து ஆட்கொண்டார். எங்க தடுத்து ஆட்கொண்டாரு, வெண்ணெய் நல்லூர்ல தடுத்து ஆட்கொண்டார். எங்க கேட்டாரு, கைலாய மலையில கேட்டாரு. கைகள் அஞ்சலி குப்பி கலைஞன் நான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையை மையன் மானுடமாய் மயங்கும் வேலையில் ஐயனே என்னை தடுத்து ஆண்டு அருள் செய்யன அப்படின்னு கேட்டாரு சுந்தரம் சாமி. யார்ட்ட, சிவபெருமான். தடுத்து ஆண்டு அருள் செய்யன. தடுக்கணும், ஆண்டணும். ஆண்டை மட்டும் போது அருளும் செய்யணும் அப்படின்னாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம அடியாரா ஏத்துக்கிட்டது பெருசு கிடையாது, இந்த வழிபாட்டுல நிலைநிறுத்தி வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உன்னை அடியார் ஏத்துட்டாச்சுப்பா, ஒரு நாள் வந்துட்டியா, சரி போயிட்டு அப்போ என்ன பண்ணிடுவாரு, அப்புறம் வரவே முடியாம போயிடும். இந்த வழிபாட்டுல கடைசி வரைக்கும் இருக்கணும்னா விபூதி ருத்ராட்சம் தெரிவித்து கடைசி உயிர் போகும் வரை இந்த வழிபாட்டுல நிலைச்சு இருக்கணும். அப்படின்னா யாரு அருள் வேணும், சிவபெருமான் அருள். அதனாலதான் சொன்னாரு, ஆண்டால் மட்டும் போதாது அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆண்டு அருள் செய்யன. உடனே அந்த வெண்ணெய்ல வந்து சாமி என்ன பண்ணாரு, வந்து நமக்கு சிறப்பு மிக்க அர்ச்சனை பாட்டேயாம் அப்படின்னாரு சுந்தரம் சாமி கிட்ட. சிறப்பு மிக்க அர்ச்சனை பாட்டேயாம், மண்மில் நம்மை சொத்தமிழ் பாடுக தூமறை பாடும் வாயா அப்படின்னு சுந்தரம் சாமி சொன்னதுமே வந்துச்சு பாருங்க பாட்டு. அதுவும் சாமி நீங்க சொல்றதுலாம் தெரியும், மண்ணில் சொற்றமிழ் பாடுங்கன்னு சொல்லிட்டீங்க, ஆனா எப்படி சாமி பாடுறது அப்படின்னதும், நீ நம்ம மண்டபத்திற்கு நுழையும் போது என்ன சொல்லி அழைத்தாய் அப்படின்னாரு. சுந்தரம் சாமி அப்படியே யோசிச்சு பார்த்தாரு. சாமி நான் உனக்கு திட்டல சேவை செஞ்சேன் அப்படின்னாரு. அதை வச்சே பாடியா அப்படின்றாரு. பித்தா பிறைசூடி மானே பித்தனோ மறையோன்னு திட்டதுனால அந்த பித்தனை வச்சு சாமி பாட வச்சுட்டாரு சுந்தரம் சாமி. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. அப்படி சொல்றாரு. அப்புறம் மாலை மணி வாசகனை மற்ற அடி யாரையும் வணங்குவாங்க. எப்படி இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, அத்தனை பேருக்கும் வணங்க சொல்றாரு. மற்ற எல்லா அடியாருக்குமே ஒரு பாட்டுல மெயின் அந்த 4 பேருக்கும் சொல்லிட்டு மற்ற அடியார்களுக்கெல்லாம் உனக்கு 63 நாயன்மார்களுக்கு முதற்கொண்டு எத்தனை பேர்லாம் சிவபெருமானுக்கு அடியாரா இருக்காங்களோ மற்ற அடியார் அத்தனை பேருக்கும். இவர் சுந்தரம் சாமிகள் எப்படி பாடினாரு, பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையை பாடுவார் அடியாருக்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலை வைத்தாருக்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன், 30 திருமேனி தீண்டுவாருக்கு அடியேன், முழு நீர் பூசிய முனிவருக்கும் அடியேன், அப்பாலும் அடி சார்ந்தார் அடியாருக்கும் அடியேன். யோசிச்சு பார்த்தாரு சுந்தரம் சாமிகள். எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டோமான்னு பார்த்து, ஓ இதுக்கு முன்னாடி உள்ளவங்களும் இருக்காங்களே, அப்பாலைக்கும் நம்ம சந்ததிக்கு முன்னாடி உள்ளவங்களும் வழிபாடு பண்ணியிருப்பாங்களே சிவபெருமான, அப்ப அப்பாலைக்கும் அப்பால உள்ளவங்களுக்கும் சேர்ந்து சொல்லிட்டார் அடியாருக்கும் அடியேன், அப்பாலும் அடி சார்ந்தார். இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சிவபெருமான் திருவடி அணைஞ்சிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் போட்டு சொல்றாரு நம்ம சுந்தரம் சாமி. அப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு. முடிச்சிடலாமா? அடுத்து வாழ்த்து சொல்றாரு. வாழ்த்து வந்து இந்த வான்முகில் வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் உங்க தற்றமும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் சொல்ற மாதிரி இதுல ஒரு பாட்டு வாழ்த்து சொல்றாரு. வானவரும் பூசூரும் மாதவரும் போதனமும் மன்னி வாழ்க தானமதி நாடி அடியாருக்கும் பத மருத்துவம் கருணையாரும் ஊனமர ஓங்கிட உலகினை மனுமுறைய ஓம்பும் மன்ன தானவினை கொடு தலைக திங்கதொரும் உம்மாறி பொழிக தானே. உம்மாறி மழை பொழிய வேண்டும், நாடுகள் சிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல முழுவதும் அடியார்கள்லாம் சிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வாதத்துல சொல்லி முடிக்காது. அதுக்கப்புறம் அவை அடக்கத்தை நம்ம என்ன பார்க்க போறோம், அடுத்த அவை அடக்கம் அடுத்த திங்கக்கிழமை. அடுத்த திங்கக்கிழமை அடி ஊர்ல இருக்க மாட்டேன், செவ்வாய்க்கிழமை அடுத்த இருக்கா திங்கக்கிழமை அடி நான் வெளியூருக்கு போறேன், செவ்வாய்க்கிழமை வச்சுக்கோங்க. எத்தனை
அடுத்து செவ்வாய்க்கிழமை சிவ தர்மோத்தரம். அடுத்து இது திருச்செந்தூர் புராணம் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை இது இருக்கா? வெள்ளிக்கிழமை தானே பிரதோஷம். சரி அப்படியா? சரி, அப்ப வியாழக்கிழமை நமக்கு கிடைச்சிருச்சு இந்த வாரம். அப்புறம் நாயன்மார் குரு பூஜை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை நாயனார் பத்தி பேசலாம். கடம்புல நாயனார் சரிதானா? ஒரு மணி நேரம் நாயனார். இந்த ஒவ்வொரு நாயன்மார் வரும்போது அந்த நாயனாரை பத்தி நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும்? சிந்திக்கணும். சாமி திருவிழால மிகவும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த சிவ தர்மோத்தரத்தை உங்களுக்கு கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்கிறேன். நாவேறு பாமணத்த பாதாரமே நினைந்து நாலாறு நாலு பற்று வகையான நாலாறு ஆகமத்தில் நூலாய ஞான முக்தி நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக நீ வேறனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற நீடார் சடாதரத்தின் மீதே பராபரத்தை நீகான் என் ஆவனை சொல் அருள்வாயே சேவேறும் ஈசற்றுற்ற மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா தேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மாலை வெட்டு தீராகு காகுரத்தி மணவாளாவேரினே வடக்கீடு வாவி பூமணத்த காவார் சுவாமி வெப்பின் முருகோனே கார்போலு மேனி பெற்ற மாகாளி வாழை சக்தி காமாரி வாமி பெற்ற பெருமானே நீ வேறனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற. வான்மையில் வளாது கைலாய பரம்பரை சிவஞான போத நெறிகாட்டும் என்னை வயல்வாய் வைகண்டான் சந்ததிக்கு ஒரு விஞ்ஞான வானுவாகி குயிலாரும் பள்ளி திருவாவுடு தெரிவார் நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூனி தலைகமாதோ வான்முகில் வளாது பெய்க மலிவளம் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லா தீர்கழ்வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறில் தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை குலத்தை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரி மஞ்சை வாழ்க யானைதன அனங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் பார்வதி பதையே அழகமுடைய சிவனே போற்றி. வேல் முருகனுக்கு சித்தம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம், ஏகாம்பரம்.